இஸ்ரேல்ஸ் மல்டி ஃப்ரண்ட் வார். இதுவரை நம்ம கேள்விப்படாத அளவுக்கு யுத்தம் ரொம்பவே வீரியம் அடைஞ்சிருக்கு. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், இந்த 3 நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு போர். இந்த 3 நாட்டையும் தாண்டி பல தேசங்கள், கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் தாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஈரான் தன்னுடைய சொந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக தாக்குதலை நடத்தி வருகிறது. இப்போ பதில் தாக்குதலை இஸ்லாமிய நாடுகளும் ஈரானுக்கு எதிராக நடத்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. சிலர் யுத்தத்தை ஆரம்பிச்சும் இருக்கிறாங்க. ஸோ இந்த யுத்தத்தை பார்த்து பல கேள்விகள் உங்களுடைய உள்ளத்தில் இருந்திருக்கலாம். இப்போ பலர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, சும்மா தானே இருந்தது, எதுக்கு இந்த இஸ்ரேலுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு இஸ்ரேல் இப்போ யுத்தத்தை ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஸோ இதற்கெல்லாம் நம்ம ஒரு சில விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒய் இஸ்ரேல்? ஸோ இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு இன்றைக்கு உலக அளவில் மிக பிரம்மாண்டமான, வலிமை வாய்ந்த, வல்லமையான ஒரு நாடாக இருக்குது அப்படிங்கிறத யாருமே மறுக்கவே முடியாது. ஜனத்தொகையில் குறைவான ஜனத்தொகை, நிலப்பரப்பில் குறைவான நிலப்பரப்பு கொண்ட ஒரு தேசம் இஸ்ரேல். ஆனால் இன்றைக்கி அந்த தேசம் ஸ்ட்ராங்காக நிற்குது அப்படின்னு சொன்னால், அந்த தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதாவது முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுலேருந்து சந்ததிகள் பார்த்தா எல்லாருமே நீதிமான்களா, எல்லாருமே நல்ல காரியங்களை தான் செய்தாங்களா அப்படின்னா இல்லை. தேவனாகிய கர்த்தர் நல்லவர், அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஸோ அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த யுத்தத்தை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்பு, இது 5வது நாளுடைய யுத்தம்தான். இந்த 4 நாளாக நீங்கள் பலவிதமான மீடியா சேனலில் இந்த வாருடைய அப்டேட் எல்லாம் வாங்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. என்னை விட உங்களுக்கு நிறையாவே செய்திகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி லேட்டஸ்ட் அப்டேட் என்ன தாக்குதல் எங்கே நடந்துட்டுருக்குது, இஸ்ரேல் என்ன நடக்குது, ஈரானில் என்ன நடக்குது, அமெரிக்கா என்ன பண்ணிகிட்ருக்கு, கல்ஃப் கண்ட்ரீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, இது எல்லாமே கட்டாயம் அப்டேட் எல்லாம் தெரியும். பட் இதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு முன்பாக ஒரு சில வசனங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு தான் இந்த யுத்தத்துக்குள்ளே மட்டும் இல்லை, இப்படி ஒரு பல ஆண்டு காலங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் எப்படி இந்த பூரிம் நாட்களில் நிறைவேறுச்சுங்கிறத பார்த்துட்டு, நீங்கள் கேட்ட சில செய்திகள்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத இன்றைக்கி இஸ்ரேல் நாட்டிலிருந்தே நமக்காக ஒரு பாஸ்டர் எல்லாத்தையும் லைவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ 2வது நாளுடைய அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். டியூஸ்டேவுடைய அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நல்ல ரொம்ப சுவாரஸ்யமான காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த யுத்தத்தின் நாட்கள் கர்த்தர் ஓய பண்ணணும், தீவிரம் அடையாதபடிக்கு கர்த்தர் தான் இதை தடுக்க அவர் மாத்திரமே வல்லமை உள்ளவர். பட் காட்ஸ் பிளான் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஆண்டவருடைய திட்டத்திற்கு நாம் அவருடைய கைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு காரியத்தை இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் இந்த காரியங்களை தியானித்த பிறகு இந்த யுத்தத்தினுடைய காரியத்தை குறித்து நம்ம கேட்கலாம். அப்போ சில அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது உங்கள் கவனம் என் பக்கமாக இருக்கட்டும். அதற்கு பிறகு நம்ம இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். அதாவது கிபி 49ஆம் நூற்றாண்டில் ஒரு சின்ன ஒரு சபையினுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ் நம்மளுடைய பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது ஊழியர்களுக்கான ஒரு கருத்தரங்கு. எப்படி இப்போ நிறைய இடத்துல நிறைய கருத்தரங்கெல்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கருத்தரங்கு. அன்னைக்கு இருந்த விசுவாசிகளுக்கு சில குழப்பங்கள். ஏன் இந்த குழப்பங்கள் அப்படின்னா, புதிய ஏற்பாடு எழுத்து வடிவத்தில் அச்சிடப்படவும் இல்லை, யார் கையிலையும் எந்த ஒரு காப்பியும் இல்லை. அதனால செவி வழி செய்தி தான். ஸோ எல்லாரும் நிருபங்களை எழுதுனாங்க. ஸோ சபைக்கு அனுப்புவாங்க, சபை படிச்சுட்டு அடுத்த சபைக்கு அதை அனுப்பும். அந்த மாதிரி தான் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா கற்றுக்கொண்டாங்க. ஆனால் விசுவாசத்தில் ரொம்பவே வைராக்கியமாகவும் தேறினவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்து வீட்லேயும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேதாகமங்கள் இருக்குது. ஆனால் பல சமயங்களில் நம்ம அதை வாசிக்கிறது இல்லை. ஸ்மித் விகில்ஸ்வர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான இவாஞ்சலிஸ்ட் சொன்னார், த பெஸ்ட் கிஃப்ட் தட் காட் ஹஸ் கிவன் டு மேன் இஸ் இஸ் ஹோலி ஸ்கிரிப்சர், இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ தேவன் தந்திருக்கிற இந்த வார்த்தை தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு பொக்கிஷம், ஒரு பரிசுன்னு சொல்லலாம்.
அதை தான் அவர் சொன்னார். அப்போ அந்த நாட்களில் இப்படி பல குழப்பங்கள் இருந்தது. எப்படி குழப்பங்கள் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவையும் விசுவாசிக்கணும், அதே சமயத்தில் யூத மதத்தில் இருக்கக்கூடிய சில அவங்களுடைய காரியங்கள், அதாவது யூத மத கொள்கைகளையும் நம்ம ரெண்டையும் இணைந்து தான் ஃபாலோ பண்ணணுமா. அதாவது சொல்லணும்னா அது ஈட்டிங் ஹேபிட்ஸாக இருக்கலாம், சாப்பாட்டு விஷயமா இருக்கலாம், இல்லை விருத்த சேதனமாக இருக்கலாம், அது இல்லை பண்டிகை நாட்களாக இருக்கலாம். யூதர்கள் தலைமுறையாய் அனுசரித்து வந்ததையும் நான் ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் இந்த கிறிஸ்து சொன்னக்கூடிய உபதேசங்களையும் நான் எடுத்துக்கணுமா. இப்படி பலவிதமான காரியங்கள் அன்னைக்கு திருச்சபையில் இருந்ததுங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, யுத்தம் ஒரு பக்கம் இருக்கிறது, அடுத்த ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவினுடைய வருகை. அப்போது இந்த கடைசி காலத்தினுடைய அட்டவணையை சிலதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது கடைசி காலத்தினுடைய திட்டம் என்ன? ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசி நாட்களில் யுத்தங்களையும் யுத்தங்களுக்குரிய செய்திகளையும் நீங்கள் கேட்பீங்கன்னு. யுத்தம் ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. ஆரம்ப நாட்கள்லேருந்து 6000 வருஷமாக யுத்தங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ பார்க்குற இந்த யுத்தத்தை விட கொடூரமான பயங்கரமான நாட்களுக்கு கணக்காக நடந்த யுத்தங்களும் வரலாறில் பதிவு செய்யப்பட்டு தான் இருக்குது. ஆனால் ஏன் இந்த யுத்தத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தலையிட்டிருக்கு. இஸ்ரேலுடைய தலைமையில் தான் இந்த யுத்தம் நடந்துட்டுருக்கு. ஸோ இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை கூர்ந்து நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த உலகம் முழுவதுமே இயங்குவது இஸ்ரேலை மையமாக வைத்துத்தான், இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம், சாப்டர் 15, த ஆக்ட்ஸ் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போ தான் இந்த ஜனங்களுக்குள்ளே இருந்த சில குழப்பங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்காக பவுல் சில காரியங்களை சொல்கிறார். எப்படி புறஜாதியாருக்குள்ள நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்கிறார். இதை நீங்கள் ரோமர் 15லையும் நீங்கள் வாசிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், புறஜாதியார் நடுவில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் விவரித்து சொன்னாங்க. ஸோ அது போல ஜனங்களுடைய விசுவாசத்தை அன்னைக்கு தட்டி எழுப்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடியும் போது, அப்போது திருச்சபைக்கு பாஸ்டராக இருக்கக்கூடிய யாக்கோபு எழும்பி அவர் ஒரு 3 காரியத்தை பேசுகிறார். இந்த 3 காரியத்திலேருந்து 3 காரியத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த யுத்தத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் என் கூட கவனமாக கேளுங்க. இந்த வசனங்களை 4 போர்ஷனாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, மக்கள் மறந்துடக்கூடாது, முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மறந்துடக்கூடாது. We are expecting the coming of the Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக தான் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். அதுக்காக தான் சபை ஆயத்தப்படணும். இந்த செய்தியும் இப்போ நம்ம கேட்கக்கூடிய யுத்தத்தின் செய்தி சபைக்கு ஒரு அடையாளம், அதாவது ஒரு எச்சரிப்பின் செய்தி. எங்கேயோ இன்னைக்கு ஆண்டவர் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள்லாம் அழிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்த ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக கர்த்தர் சபையும் நடத்துவார். ஏன்னா இன்னைக்கு சபையும் மனம் திரும்பியே ஆகணும். சபைக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வரணும், ஒரு உயிர் மீட்சி வரணும். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, கவனமெல்லாம் எதையோ நோக்கி போயிட்டுருக்கு. உலக மக்கள் என்னடானா உலகத்தின் நாட்டு நடப்பு செய்திகள், சினிமா செய்திகளுக்கும் அவங்களுக்கு பிரியமான இதுலேயும் அதில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த அரசியல் தலைவர் அந்த மத தலைவர் இந்த ஒரு செய்தின்னு அப்படி இருக்கும்போது, முக்கியமாக ஆண்டவர் சொல்ல வருகிற சில ரகசிய குறிப்புகளை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பார்க்குறோம் 13வது வசனம், அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். இப்போ நீங்களும் எனக்கு இப்போ இந்த வசனத்துக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. அப்போ இதில் முதல்ல நான் இந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. 14வது வசனம், தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. ஸோ இது யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார் என்று யாக்கோபு சொல்றார். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை முன்னறிவிச்சிருக்கிறார் அப்படின்னா என்ன செய்யணும்? we have to pay attention to that. அப்போ யாக்கோபு நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை என்ன செய்கிறாரு, அந்த சமயத்தில் அவர் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை எடுத்து இந்த இடத்துல விவரித்து காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ முதல் காரியம் அப்போஸ்தலர் 15:14 வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகளின் என்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். அதாவது இப்போ நம்ம இருக்கிற காலம் என்ன? புறஜாதியாருடைய காலம், சபையின் காலம், கிருபையின் காலம். ஆண்டவர் தம்முடைய நாமத்திற்காக ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாராம்? தெரிந்திருக்கிறார். அந்த தெரிந்தெடுத்த கூட்டத்தில் நம்ம பேரெல்லாம் இருக்கா? புறஜாதியாருடைய காலம் முடிவடையும் வரைக்கும் சில காரியங்கள் நடக்கும். இதுதான் ஸ்டேஜ் 1. இது இன்னும் முடியலை. ஆண்டவர் இன்னும் புறஜாதியாருக்கு இன்னும் கதவை திறந்து வைத்திருக்கிறார். இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஸோ முக்கியமாக நம்ம என்ன செய்யணும்? எல்லா ஜனத்திற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இது என்ன காலங்க? உலகம் முழுவதுமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய காலம். ஸோ அதை தான் என்ன செய்யணும்? நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது ஸ்டேஜ் 1. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்? இந்த கடைசி காலத்தின் திட்டங்கள், கடைசி கால தேவனுடைய திட்டங்கள். ஸோ ஆண்டவர் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, தமது நாமத்திற்காக, அவருடைய நாம மகிமைக்காக. வல்லமை கர்த்தருடையது, மகிமை கர்த்தருடையது இல்லையா? ராஜ்யமும் கர்த்தருடையது. ஸோ அவருடைய நாமத்துக்காக தான், மகிமைக்காக என்ன செஞ்சிருக்கிறாராம்? புறஜாதியார் இடத்துலேருந்து ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். 16வது வசனம் சொல்லுது, மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதிகளையும் கர்த்தர் தேடும்படிக்கு. அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் முடியவே இல்லை. அதுக்கு முன்பாக என்ன நடக்குது? அதாவது இதுதான் கடைசி ஸ்டேட்மெண்ட். எல்லாரும் தேடி வரணும் இல்லையா? அதனால நான் என்ன செய்ய போறேன்? 17வது வசனத்தினுடைய முதல் பகுதி, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து. யார் திரும்பி வருவா? இதை சொல்ற யாக்கோபா, இல்லை பவுலா, இயேசு கிறிஸ்துவா? ஜீசஸ் இஸ் கம்மிங் அகெயின். நான் மறுபடியும் திரும்பி வருவேன். எதுக்கு? எப்பா எல்லாரும் என்ன செய்யணும்? ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற காலத்திற்குள்ள வரணும். ஸோ அதுக்கு முன்பாக நான் திரும்பி வருவேன். அப்போ திரும்பி வருவேனுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது என்ன? புறஜாதியாருக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அந்த காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது. ஸோ we have to be very careful. நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும், விழித்து இருக்கணும், நம்ம ஜெபத்தில் காத்திருக்கணும். நம்மளுடைய ஜெபம் பத்தாது, நம்மளுடைய தரிசனம் இன்னும் ஆண்டவர் புதுப்பித்து கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டின் மிஷினரிமார்களையும் இவாஞ்சலிஸ்டையும் நம்ம அவங்களுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது நம்ம எங்கேயோ ரொம்ப பின்வாங்கி போயிட்டோமோன்னு இருக்கு இல்லை? இப்போ பாருங்கள், அன்னைக்கு இருந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த், அன்னைக்கு இருந்த நம்ம ராபர்ட்ஸ், அவங்க இப்படி ஒவ்வொருத்தங்களை பற்றியாக நம்ம சொல்கிறோமே தவிர, நம்ம காலத்தில் கர்த்தர் ஒரு மாற்றம் வரணும்னா ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள சபை போகணும். அது ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, வருகைக்கு ஆயத்தப்படணும். ஸோ ஸ்டேஜ் நம்பர் 2, கடைசி காலத்தினுடைய அடுத்த அடையாளம் என்ன? நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து. போனாதானே திரும்பி வருதா? இயேசு கிறிஸ்து போயாச்சு, அவர் என்ன செய்கிறாரு? திரும்பி வருவேன். அதுதான் 2வதான ஒரு காரியம். ஸோ புறஜாதிகளை சந்திக்கும் பணி நிறைவடைந்த பிறகு, அந்த டோர் க்ளோஸ் ஆன பிறகு, அந்த சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். ஸோ ரகசிய வருகை உண்டு. 3வதாக ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அடுத்தது அதை பார்க்கும் பொழுது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு? நான் எடுத்து சீர்படுத்துவேன், அதை செவ்வையாக நிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது விழுந்து போன ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னைக்கு விழுந்து போயிருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பாரா மாட்டாரா? கட்டாயம் திறப்பார். இன்னைக்கு அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்றைக்கி எங்கே போயிட்டோம்? ஆந்த்ரோபிக் ஏஐ, கிளாட், அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி பெரிய இன்டெலிஜென்ட் சிஸ்டமே டெவலப் பண்ணி வச்சிருக்கிறான் மனுஷன் இல்லையா? ஸோ மனுஷன் யோசிக்கிறத காட்டிலும் அது பல மடங்கு வேகமாக தகவல்களை சேகரித்து என்ன கொடுக்குது? டேட்டாவை கேட்க கொடுக்குது. என்ன டேட்டா எப்படி வேணுமோ அதை அழகாக கொடுக்குது, ப்ரெசென்ட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி அந்த அளவுக்கு
இன்டெலிஜென்ஸ், ரொம்ப குறி பார்த்து, ரொம்ப குறி தப்பாமல், வேதத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, சில மனிதர்கள் இருந்தாங்களாம், குறி தப்பாமல் என்ன செய்வாங்களாம், அம்பு எறிவாங்களாம். அப்படிப்பட்ட படைகள் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் இஸ்ரவேலர்களுடைய படை அப்படிப்பட்ட படையாகத்தான் இருக்குது. இதை நாம் யாராவது அவங்க மேலே பொறாமப்பட்டாலோ எரிச்சப்பட்டாலோ பிடிக்கலங்கிறதுக்காக மாற்ற முடியுமா? No, again I want to tell you, God is a very divine plan and a purpose for the land of Israel and his own people. நம்ம எல்லாம் புறஜாதிகள் தான், நமக்கும் அதே கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரர்கள் அவங்க தான். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தரும் அவங்கள அசைக்க முடியாது. தாவீதினுடைய கூடாரத்தை விழுந்து போனதை கர்த்தர் மறுபடியும் சீர்படுத்துவதற்கு அவர் வருகிறார். சகரியா 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, ரோமர் 11ஆவது அதிகாரம் முழுவதுமாக அப்போ மறுபடியுமாக இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தேவன் மிகப்பெரிய திட்டத்தையும் ரோம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ காட் ஹேஸ் அ பிளான். அதை எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது. அது ஈரானாக இருக்கட்டும், இல்லை மற்ற நாடாக இருக்கட்டும், மற்ற பயங்கரவாதிகளாக இருக்கட்டும், அவங்க கற்பனை வேணால் பண்ணிக்கலாமே தவிர அந்த தேசத்தில் கனவுல கூட அழிப்பேன்னு நினச்சா அவன் இருக்க மாட்டான். ஸோ அதுதான் உண்மை. இப்போ நடக்கிற இந்த யுத்தங்கள்லாம் பார்க்கும்பொழுது அந்த செய்திகள் தான் நமக்கு தெரிய வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுதான் 3வது ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ். அண்ட் 4th ஸ்டேஜ் அப்போஸ்தலர் 15 அந்த 17ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 16, எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. ஸோ எல்லா ஜனத்தையும் கூட்டி கொண்டு வந்து கர்த்தரே தேவன் என்கின்ற ஒரு நாட்கள் வரும். அதெல்லாம் நம்ம கூட்டி சேர்த்து என்ன செய்கிறோம், அப்போ ஆண்டவர் ஒரு 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியில் ஸ்தாபிப்பார் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு டவுட் இருக்கா? எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது. பாருங்க, அதனால இந்த பைபிளுக்கு எந்த ரிவிஷனும் வேண்டாம், எந்த அப்டேட்டும் வேண்டாம். இட் இஸ் எவர் அப்டேட்டட் கண்டென்ட். இன்னும் அடுத்த 1000 வருஷம்னாலும் இந்த பைபிள் என்ன செய்யும், பேசிக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை தலைமுறை வந்தாலும் பேசிகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், வெளிப்படுத்தல் 20:2 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:2. என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஸோ சாத்தான் சொல்லப்பட்ட பழைய பாம்பு என்னப்படுது, அதை பிடிச்சு அது அடைக்கப்பட்டது. 1000 வருஷம் அளவும் அது அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவானவர், இந்த பூமியிலே ஆட்சி செய்வார். He is the King of Kings and he is the ruler of rulers. ஸோ அவருடைய ஞானம் அப்படிங்கிறது அதை அளவிடவே முடியாது. ஏன்னா நம்மளோட மனுஷனில் இருக்கிற அறிவிலும் அறிவாற்றல் அவருக்கு முன்பாக எப்படி இருக்குன்னு போன வாரம் பார்த்தோம். பைத்தியமாக இருக்குது. மனுஷனுடைய பலத்தின் பலன் எப்படி இருக்குது அவருடைய கண்ணுக்கு முன்னாடி? ஒன்றுமே இல்லை, பலவீனமாக இருக்குது. அப்போ அவருடைய பலத்தை போய் நம்ம மெஷர் பண்ணவோ ஆராய்ந்து பார்க்கவோ முடியுமா? முடியாது. அப்போ இதெல்லாம் ஆண்டவரோட திட்டம். ஸோ கடைசி நாட்கள் இருக்கிறோம். ஆண்டவருடைய திட்டத்தில் உங்களுடைய கவனத்தை கொண்டு வந்து அலைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வசனங்களை நான் சொல்லுகிறேன். அப்போ இன்னும் 2வது இயேசு வர வேண்டும். சகரியா 13:1 சொல்லுகிறது போல, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஸோ கர்த்தர் கண்களை திறப்பார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது போல ஒரு தேசம் ரட்சிக்கப்படும். 3வதாக தேவன் இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்க போகிறார். இப்போ எந்த கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் சொல்லுங்க? இந்த 4 ஸ்டேஜில். இந்த 4 ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் இருக்கும்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜே இன்னும் முடியலை. இன்னும் புறஜாதியாருடைய காலம் முடியணும். அப்போது அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இல்லையா? முதல்ல சபைக்கான வருகை, புறஜாதியாருக்காக அவர் வருகிறது, சபைக்காக வருகிறது, மனவாட்டியாகிய திருச்சபைக்காக அவர் வருகின்ற அவருடைய வருகை. அப்போ பாருங்க, அப்படி அவருடைய சாம்ராஜ்யம் அமையும் போது தான் அது எப்படி இருக்கும்? அது ஒரு சமாதானத்தின் சாம்ராஜ்யமாக இருக்கும். எத்தனை போர்ட் ஆஃப் பீஸ் மீட்டிங் நடத்தினாலும் மீட்டிங்காகவே தான் இருக்குமே தவிர மனுஷனுடைய மனசையோ பழிவாங்கக்கூடிய எண்ணங்களையோ மாற்றவே முடியாது. அது இன்னைக்கு இல்லை. இந்த யுத்தம்
இது நடக்கும், ஆனால் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும், ஒரு சமாதானம் வரும். யுத்தம் செய்ய ஒரு காலம், அமைதியாக இருக்க ஒரு காலம், அப்படி தானே பைபிள் சொல்லுது. ஸோ இது ஒரு யுத்தங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம இன்னும் ஃபேஸ் 1 தான் நம்ம இருக்கிறோம். அதே தான் வந்து இது பவுல் உடைய காரியம், யாக்கோபு சொல்லுகிறத பார்க்குறோம். இதே வார்த்தையை சபை உருவான காலத்தில், ஸோ வென் இஸ் த பர்த்டே ஆஃப் த சர்ச்? த டே ஆஃப் பென்டெகாஸ்ட். அதுதான் வந்து பர்த்டே ஆஃப் த சர்ச். அப்போ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவரும் இதையவே சொல்கிறார். அப்போ சில காரியங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். யுத்தங்களை பார்க்கறதுனால உடனே என்ன செய்யக்கூடாது, இஸ்ரேலை பிடிச்சி கரிச்சு கொட்டக்கூடாது. புரியாத விஷயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, வார்த்தையாக அள்ளி தூவக்கூடாது. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார், சரியா? அதனால தான் தாவீது சொல்லுவார், இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? God is the defense minister of Israel. He is the military commander. He is the defense minister. ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது, நான் பைபிளில் கொஞ்ச நாட்களாக ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு யுத்தத்தையும் ஒவ்வொரு விதமாக பேசுவார் ஆண்டவர், அவங்களுக்கு ஐடியா கொடுப்பார். ஒரு இடத்துல சொல்வார், குரூப்பை 2ஆக பிரிம்பார். ஒரு கூட்டம் முன்னாடி வழியாக போட்டும், ஒரு கூட்டம் அப்படி தான் ஆயிப்பட்டினத்தை பிடிச்சாங்க, பின்னாடி இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் உங்களை துரத்திட்டு வரும்போது நீ பின்னாடி இருக்கிற கூட்டம் என்ன செய்ய, நீ ஊருக்குள்ளே வரணும். தாவீதுக்கு சொல்கிறாரு, நீ வெயிட் பண்ணு, முசுக்கொட்டை பூச்சையினுடைய அந்த சத்தத்தை, அதுதான் உனக்கு கொடுக்குற சிக்னல். இன்றைக்கும் இன்டெலிஜென்ட் சிக்னல் வழியாக தான் இன்றைக்கி என்ன செஞ்சாங்க, கடந்து போனாங்க. ஸோ எவ்ரி வார், எவ்ரி திங் தட் ஹேப்பன், they followed a different strategy. ஆண்டவர் அவங்களை அழகாக கைட் பண்ணார். ஸோ he is still the defense minister and he is the military commander. பாருங்க, இந்த இடத்துல பேதுரு அழகாய் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் 21ஐயும் வாசிக்கலாம். உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு காலம் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன காலம்? ஒரு காலம் வரையிலும் இயேசு கிறிஸ்து அங்க இருக்கணும். So until all the prophecies are fulfilled. அப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா, யுத்தங்கள்லாம் ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டது தான். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நானும் பார்த்துட்டே இருந்தேன் எந்தெந்த கண்ட்ரி மேலெல்லாம் வந்து இந்த மிடில் ஈஸ்டில் ஈரான் அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தா, எசேக்கியல் 38 சொன்ன ஒரு நாட்டு மேலேயும் அதை அட்டாக் பண்ணல. டர்க்கி அட்டாக் பண்ணிச்சா? இல்லை. ரஷ்யா இல்லை, இல்லையா? லிபியா இல்லை, சூடான் இல்லை. ஆனால் மற்ற சொல்லப்படாத தேசங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு, இப்போது வம்பு வெளுத்தி வச்சிருக்கு. அங்கெல்லாம் என்ன தாக்குதலை நடத்திட்டு இருக்கு. நாளுக்கு நாள் யுத்தம் தீவிரமடையுது. யுத்தத்துக்காக ஜோம் பண்ணுறீங்களா? நம்ம எல்லாம் ஜோம் பண்ணணும். நம்மளெல்லாம் ஆண்டவர் அதுக்காக தான் இன்னைக்கு அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தான் நம்மை சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்கேயோ நடக்குது இல்லை, இங்கேருந்து போனால் அவன் எங்கேயோ இருந்து எத்தனையோ தொலைவில் இருக்கக்கூடிய தேசத்தை கூட டைரெக்டாக அட்டாக் பண்ணுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, எல்லா ஆயுதங்களை தயார் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஒன்றும் ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. பாகிஸ்தான் போய் ஒரு ஹெல்ப் கேட்டால் என்ன ஆகும், இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம மைண்டில் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ வி ஹாவ் டு ப்ரே. ஸோ நம்மளுடைய பாதுகாப்பு ஆண்டவருடைய கரத்தில். எனக்கு சந்தோஷம், நம்முடைய பிரதம மந்திரி சொன்னார், நாங்கள் வி வில் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் ஃபார் எவர். அதை எத்தனை பேர் விமர்சனம் செஞ்சால் எனக்கு என்ன, ஆனால் அவர் தேவ ஜனத்தோடு தேவன் தெரிந்து கொண்ட தேசத்திற்காக நான் நிற்கிறேன்னு சொன்னதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். போன தடவை கெனசெட்டில் அவர் பேசும்போது அதை வந்து பயங்கரவாதத்தை கண்டித்து பேசினார். அதே மாதிரி நாங்கள் எப்போவும் இருப்போனார். ஏதோ நானே போய் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ இப்போ அவர் போயிட்டு வந்த உடனே வார் வந்துருச்சுன்னு 1008 கிரிட்டிசிசம் வந்திருக்கலாம். பட் வாட் எவர், யூ கேனாட் ஸ்டாப் வாட் காட் இஸ் ஆர்டெயின்ட், இல்லையா? அப்போ இந்த இடத்துல சொல்ல, எல்லாம் நிறைவேறும் தீரு காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது சில காரியங்கள் வேகமாக, அப்போது ஆண்டவரே நீங்கள் வர்றதுக்கு வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால் இந்த யுத்தங்கள். அதுலையும் எப்படிப்பட்ட யுத்தங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? இஸ்ரவேல் சம்பந்தப்பட்டதை கவனம் செலுத்தணும். இப்போ வேகமாக இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம்.
ஸோ இந்த அப்போஸ்தலருடைய கடைசி வசனம் பாருங்க, அது ரொம்ப அழகாக முடியும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில், பிபிடிக்கு நேராக போகலாம். அப்போஸ்தலர் 15 பாருங்க, 18 பாருங்க, இவைகள் எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. 18வது வசனம், உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியையெல்லாம் தெரிந்திருக்கிறது. எப்பா இன்னைக்கு நடக்கிற யுத்தம் ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன் இப்படி ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு தெரியும்னா, ஏசாயால வாசிக்கிறோம், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற தேவன். He declares the end from the beginning. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், உலக தோற்ற முதல்ல இருந்தே அவருடைய கிரியை எல்லாம் அவருக்கு தெரிந்தவைகளே. நம்ம யாரும் என்ன செய்ய வேண்டாம், அட்வைஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக கடந்து போய் அதுக்கு ஆயத்தப்படுவதற்காகத்தான் இந்த வசனத்தை சொல்கிறேன். இப்போது உங்கள் மைண்ட் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இஸ்ரேலை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம். சரியா? சரி, கடந்து போகலாம். ஸோ போன வாரம் தான் நம்ம யோசித்தோம், ஆயுதங்களை வச்சே காமிச்சிட்டு இருக்காங்களே, என்னைக்கு இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் பாருங்க, லயன்ஸ் ரோர், த ரோரிங் லயன் இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஈரான் மேலே ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. யாருங்க? ஒரு கூட்டுப்படை, இஸ்ரேலும் அமெரிக்காவும். அமெரிக்காவை பார்த்தா வான்படையில் சிறந்தவங்க அவங்க தான் இன்னைக்கு பயங்கரமான பவர்ஃபுல் பீப்புள் ஆன் எர்த் இன்னைக்கு அட் ப்ரெசன்ட். ஈரானும் சலித்தவங்க இல்லை தான். ஈரான் கிட்டேயும் ஏகப்பட்ட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது, ட்ரோன்ஸ் இருக்குது. இவங்க தான் ரஷ்யாவுக்கு நிறைய லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுத்து உக்ரைனுடைய வாருக்கு என்ன செஞ்சாங்க, உதவியெல்லாம் செஞ்சவங்க இவங்க தான். இவங்களும் அந்த நாட்கள்லேருந்து பண்டைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு தேசம். இந்த பைபிளை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு முடியும் போது யாருடைய ஆட்சி தான் இருந்தது? மல்கியா இருக்கும்போது அன்னைக்கு யார் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தா இந்த பூமியை? பாபிலோனியர்களா, எகிப்தியர்களா? யார் ஆட்சி செய்யும் போது இந்த வேதாகமம் முடியுது? இயேசு கிறிஸ்து வரும்போது யாருடைய ராஜ்யம் இருந்தது? ரோமர்களுடைய ஆட்சி இருந்தது. பழைய ஏற்பாடு முடியும் போது யாருடைய ஆட்சி இருக்குது? பெர்ஷியர்களுடைய ஆட்சி காலத்தோடு தான் முடியுது. அன்னைக்கு பெர்ஷியா, இன்னைக்கு அவங்க பேர் என்னது? ஈரான். ஸோ ஈரான். அப்போ பாருங்க, ஸோ த லயன்ஸ் ரோர், ஆப்ரேஷன் லயன்ஸ் ரோர். ஸோ இந்த லயனை பற்றி நம்ம படிக்கும்போது பார்த்தா, என்னாகம புஸ்தகத்திலையும் இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிங்கத்தை போல அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த நாகும் அவங்க எப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை, அவங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது என்ன செய்வாங்களாம், அந்த லயன் தனக்கு வேணுங்கிறத கவ்வி கொண்டு வந்து தன்னுடைய கெபிகளிலே போடுமாம், தன்னுடைய கெபிகளில் கொண்டு வந்து போட்டுருமா. ஸோ இன்றைக்கி அதை தான் வச்சுருக்காங்க, ரோரிங் லயன், கெர்ஜிக்கும் சிங்கம். பாருங்க, நாகும் 2:12, சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. அதாவது இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தனியாகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு நாங்கள் இதை அட்டாக்கை நாங்கள் தவற விட்டா, எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நாங்கள் தவற விட்டோம்னா எங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு கஷ்டப்படுவாங்க. எங்களுடைய பிள்ளைங்க நாளைக்கு கஷ்டப்படுவாங்க. திரும்ப இதே போராட்டத்தை எங்களுடைய அடுத்த தலைமுறை அவங்க சந்திக்கணும். இந்த யுத்தத்தை அவங்க செய்யணும். அதனால இன்னைக்கு ஒரு சிங்கம் போல அழகாக ஒருவர் இந்த பெஞ்சமின் நெத்தனியாகு அவர்களுக்கு ஈரான் தேசத்திலிருந்து ஒரு கவிதை ஒன்றை எழுதியிருக்கிறார். யூ ஆர் அ கிரேட் லயன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, யாராக இருந்தாலும் கொஞ்சமாச்சு யோசிப்பாங்க, இது நடத்தலாமா வேண்டாமான்னு 1000 விஷயம் யோசிக்கிறதுக்குள்ளாரையே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ யூஆர் அ கிரேட் மேன். அப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த யுத்தம் நல்லதா அப்படின்னா, இன்றைக்கும் மனித ரத்தம் சிந்தப்படுகிறதை பார்த்து துக்கம்தான். இந்த யுத்தங்கள் வரக்கூடாது, ஒரு சமாதானத்தில் முடியணுங்கிறது தான் ரொம்ப ஆசையாக நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நாளுக்கு நாள் யுத்தம் தீவிரமடைகிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன் ரோரிங் லயனுங்கிற பேரில் தான் என்ன செஞ்சாங்கன்னா, போன சனிக்கிழமை February 28 ஒரு தாக்குதல் நடத்தினாங்க.
அதில் அமெரிக்கா இந்த நடவடிக்கைக்கு என்ன பேர் வச்சிருக்குன்னா ஆப்ரேஷன் எபிக் ஃபரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும், ரெண்டு கூட்டமைப்பும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக பவர்ஃபுல் லீடர்ஸ் யாருன்னா, ஒன்று பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள், மற்றொன்று டொனால்ட் ட்ரம்ப். அவங்க தான் ரெண்டு பேரும் எடுத்ததை சாதித்து முடிக்கணும், பின்னடையாமல் இருக்கிறவங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய காரியம். என்னன்னா, ஈரான் தான் என்னது தலை. சரி, இப்போ இந்த தாக்குதல் ஏன் நடத்துனாங்கன்னு நம்ம நினைக்கிறோமே, தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்களா? பயங்கரவாதத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணால் நாளைக்கு நம்முடைய தேசம், நம்ம பட்டணம், நம்ம பிள்ளைங்களும் அப்படிப்பட்ட தீவிரவாதத்துக்கு மாட்டிக்குவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஈரான் தான் ஒரு தலை. ஸோ அதனால தான் இதுக்கு ஒரு அழகான அந்த படமே போட்டிருந்தோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு பாம்பினுடைய தலை, இதுதான் தலை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராக்ஸி தான். காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ், ஹெஸ்போலா இங்கே லெபனானில் இருந்தாங்க. அதே மாதிரி ஹூத்தீஸ், ஏமன் நாட்டில் இருக்கிற ஹூத்தீஸ் மற்றும் ஏகப்பட்ட இஸ்லாமிக் ஜிஹாதிஸ்ட், இவங்க எல்லாரும் இணைந்து ஒரு கூட்டமைப்பு. ஸோ இவங்களுக்கு பணம் கொடுக்கறது, இவங்களை இஸ்ரேல் நாட்டை அழிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறது, இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, இவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது எல்லாமே முழுக்க முழுக்க ஈரான் தான். ஒரு முறை ஸ்பெயின் நாட்டினுடைய தலைவர் இந்த காலம் சென்ற அலி கமேனி அவர்களை சந்திக்க வந்தாராம். சந்திக்க வரும்பொழுது அவர் இருக்க வேண்டிய அவரோட ஆஃபீஸில் இருப்பாருன்னு பார்த்தா இல்லையாம். அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார், தனக்கு ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட போய் சில அந்த மீட்டிங்ஸை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. அவன் ஒன்றும் பதிலே சொல்லவே இல்லை. அப்போது அடுத்த ஒரு கேள்வி அவர் கேட்குற தயக்கத்தோட, நீங்கள் அதாவது ஏதோ ஒரு பேச்சு கொடுக்கறதுக்காக அவர் நீங்கள் காலையில் எழும்பும்போது முதல்ல நீங்கள் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னோடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் பதில் சொன்னாரா, த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை அழிப்பது தான் என்னுடைய குறிக்கோள். காலையில் அவர் தூங்கி எந்திரிக்கும் போதே எப்படி தான் எந்திரிச்சிருப்பார் போல, இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்கக்கூடாது. அக்டோபர் 7ஆம் தேதி 2023 நடத்தப்பட்ட அத்தனை தாக்குதல்களையும் ஒரு இயக்குன ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னே சொல்லலாம், 84 வயது கொண்ட அலி கமேனி அவர்கள். அப்போது இவர் தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் ஈரான் நாட்டை ஒரு கொடுங்கோல் ஆட்சியில் நடத்துகிறவர். ஸோ இதுக்கு முன் பின்னு சொல்லிட்டு ஈரான் தேசத்தினுடைய அதாவது இவர் வர்றதுக்கு முன்பாக ஒரு மத தலைவராக உள்ள சில ரிலீஜியஸ் வேலை அதை மாற்றின முன்பாக எப்படி இருந்தது, அதற்கு பின்பாக எப்படி இருந்தது, ஷா ஆட்சி முழுவதுமாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக யாருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துருச்சுன்னா அலி கமேனிக்குள்ள கைகளுக்குள்ளாக வந்துருச்சு. இவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அவங்க தான் IRGC. அது மட்டும் இல்லை, அதுக்குன்னு சில போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு சில கார்ட்ஸ் இருக்காங்க. இப்படியெல்லாம் ஏராளமான கூட்டமைப்புகளோட யாருமே நெருங்க முடியாத ஒரு இடத்துல இருந்தவர் தான் அலி கமேனி. ஸோ இவரை என்ன பண்ணாங்கன்னா, இவர் தான் இவங்களுடைய டார்கெட். யாரோட டார்கெட்டு? இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய டார்கெட். அதாவது இஸ்ரேலை அழிக்கிறதுக்காகவே ஆயுதங்களை தயாரிச்சார்னா பார்த்துக்கோங்களேன். நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரித்தார். பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கடைசியாக ஜெனீவாலையும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அது தோல்வியில் தான் முடிஞ்சுது. ஈரான் இந்த அணு ஆயுதங்களை நாங்கள் செய்கிறத கைவிடணும்னு எத்தனையோ சொல்லியும் அது கைவிடுறதுக்கு அவங்க சம்மதிக்கவே இல்லை. அப்போ ஏன் இந்த அளவுக்கு நடவடிக்கை இவ்வளோ துரிதமாக பேச்சுவார்த்தை தொடரும்னு சொல்லியிருந்தாங்களே, அடுத்த வாரம் திரும்ப தொடரதா தானே இருந்தது, ஏன் தொடரலை, அதுக்குள்ளே ஏன் தாக்குதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக என்ன அப்படின்னா, இவங்க கிட்டத்தட்ட 11 நியூக்ளியர் பாம்ஸை தயார் நிலையில் தான் வைத்திருந்தாங்க. ஸோ ஒருவேளை இவங்களுக்கு இன்னும் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தா, இவங்க பயன்படுத்தி இருந்தால் சுற்றி இருக்கக்கூடிய தேசங்களுக்கு, இஸ்ரேல் நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலும், நாட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை செய்து அவங்க அழிச்சிருப்பாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ அப்போ தான் ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. இவருடைய ரெசிடென்ஷியல் காம்பவுண்ட், இந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதனால் நீங்கள் ஏற்கனவே பல நியூஸ் சேனலில் கேட்டதையே நான் திரும்ப சொல்ல வரல.
பட் எப்படி அவங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக ஒரு நியூஸ் அப்டேட் ஒன்று வந்திருந்தது. அதை பார்க்கும் பொழுது முக்கியமாக என்ன அப்படின்னா 2-3 வாரமாக நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஏஐ உடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய இன்டெலிஜென்ட் டேட்டாவை கேதர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஆந்த்ரோபிக் ஏஐ, அதாவது அதுவும் ஒரு ஏஐ உடைய ஒரு ஒரு நிறுவனம், அதிலிருந்து வந்தது தான் இந்த கிளாட். ஸோ இது என்னன்னா ஒரு ஹியூமன் மாதிரியே எல்லாத்தையும் என்ன செய்யுது, திங்க் பண்ணுது, ஒரு நமக்கு ஹை லெவல் ஆஃப் ரீசனிங் அண்ட் அனாலிசிஸை நமக்கு பண்ணி கொடுக்குது. அதாவது ஒரு மனிதன் வந்து அதான் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஒரு ப்ரோக்ராமர் ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போ ஒரு 4 கம்பெனி எடுத்து அங்கே ஒரு 16 லட்சம் ஊழியர்கள் அங்கே ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் பண்ணி அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அதை கொஞ்ச நேரத்தில் ஒரு 2000 அந்த எஃபர்ட் போடக்கூடிய அளவுக்கு எடுத்து அதை துரிதமாக முடிச்சிருதான். இன்னும் 3 to 6 மாதத்துக்குள்ளே தானாகவே எல்லா ப்ரோக்ராமையும் ஃபுல் கோடிங் பண்ணிடுமா. ஒரு நாள் வரும் பாருங்க, ஸ்கூலுக்கு போனால் ஒரே ஒரு இந்த மாதிரி ஒரு ரோபோ வாங்கி வச்சா போதும், ஒரு ஏஐ வாங்கி வச்சா போதும். எதுக்கு நமக்கு மேக்ஸுக்கு ஒரு டீச்சர், எதுக்கு ஹிஸ்ட்ரிக்கு ஒரு டீச்சர், எதுக்கு சயின்ஸுக்கு ஒரு டீச்சர்? ஏன்னா ஹிஸ்ட்ரி கிளாஸ் அப்போ ஹிஸ்ட்ரி எடுக்கும், சயின்ஸ் கிளாஸ் அப்போ சயின்ஸ் எடுக்கும். டாக்டரை விட இன்றைக்கி அழகாக என்ன செய்யுது, எல்லா டேட்டாவை எடுத்து எதையோ சொல்லுது. நிறைய சர்ஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரோபோ வச்சு நடத்த ஆரம்பித்தாச்சு. ஆனால் முக்கியமாக இந்த கிளாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதோடைய என்ட்ரி எப்படி இருக்குமா, உள்ளே வந்தால் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒருவர் அந்த நிறுவனத்திலிருந்து அவர் தன்னுடைய பதவியே ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஆந்த்ரோபிக் ஏஐலேருந்து இந்தியாவை சேர்ந்தவர் தான். அவர் சொன்னார், ஐயோ உலகம் எங்கே போகுதுன்னே தெரியல. ஏன்னு கேட்டால் மிரட்டு தான், பிளாக்மெயில் பண்ணுதான், நிறைய காரியங்களை ஏதாவது சொன்னால் இங்கே பாரு பேசுனீங்கன்னா உன்னுடைய கள்ள தொடர்பு டேட்டாலாம் எங்கிட்ட இருக்குது நான் சொல்லிடுவேன்னு சொல்லுதான். நீ என்னென்ன தப்பு பண்ணங்கிறதெல்லாம் எங்கிட்ட இருக்குது, யாரோட கடைசி கான்வர்சேஷன் வச்சுருக்கே அதெல்லாம் நான் சொல்லுவேங்க தான். சமீபத்தில் பென்டகன் போய் ஆந்த்ரோபிக் ஏஐ கிட்ட அவங்க நிறுவனர்கிட்ட கேட்டாங்க, சில சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு முழுமையாக அதை வந்து நாங்கள் பயன்படுத்தணும். அப்போ அவங்க சொன்னாங்க, மாஸ் சர்வேலன்ஸ், அதாவது முழு அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய எல்லா தகவல்களையும் நீங்கள் சேகரிக்கக்கூடாது, நீங்களாவே என்ன செய்யக்கூடாது, சில அட்டானமஸ் வெப்பன்ஸ் எல்லாம் நீங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ட்ரம்ப் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணார்னா கவர்மெண்ட்டில் யாருமே இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமாகவே கொண்டு வந்தார். ஆனால் இப்போ தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்கு யாருமே நுழைய முடியாத 100 அடி ஆழத்திற்கும் கீழே தன்னுடைய குடியமைப்பை வச்சுக்கிட்டு ஆழத்தில் போய் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள பாமை அனுப்பி இப்படி ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்கி இருக்கிறாங்கன்னா இதுக்கு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு இன்டெலிஜென்ஸ் பின்பாக செயல்பட்டிருக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ ஐடியாவிலிருந்து இந்த பகல் நேரத்தில் தாக்குதலை நடத்தலாங்கிறதுலேருந்து டேட்டாவை கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்ததுலேருந்து இந்த ஏஐ தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று பாருங்கள் வெளியிட்டிருந்தாங்க, ஃபினான்ஷியல் டைம். ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 நாள் அல்ல 2 நாள் அல்ல, இந்த அலி கமேனியுடைய அந்த லீடர் பற்றின இந்த டீட்டெயில்ஸை எப்படி சேகரித்தாங்களாம், தெஹரான் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேமராவை என்ன பண்ணியிருக்காங்க, ஹேக் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் பாதி நேரம் எங்கே இருக்கிறோம், இப்படி டிராஃபிக் சிக்னலில் எந்த கேமரா நம்மளை ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபோட்டோ எடுக்குதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு நம்மளை பல கேமரா வாட்ச் பண்ணியிருக்கு. இப்படி இந்த கேமராக்கள்லேருந்து இதை ட்ராக் பண்ணி முக்கியமாக கமேனி அவர்களை சொல்லும் பொழுது அவர்கிட்ட எந்த விதமான மொபைல் ஃபோனோ எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி அவரை பற்றின தகவல்கள், இப்போ எங்கே இருக்கிறாரு, எங்கே சாப்பிட்றாரு, எங்கே தூங்குறாரு, எந்த டேட்டாவுமே யாருமே எடுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே தான் இருந்தார். ரஷ்யா கிட்டேருந்து அவங்க வாங்கி பயன்படுத்திய, சைனா கிட்டேருந்து வாங்கிய பயன்படுத்திய எல்லா பாதுகாப்பின் வலைதளங்களுக்குள்ளாக தான் இருந்தாங்க. எப்படி அதெல்லாம் பிரேக் பண்ணி, அந்த வலையை பிரேக் பண்ணி எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்த அந்த பாடி கார்ட்ஸ் வழியாக தான்.
ஸோ அந்த பாடி கார்ட்ஸை வந்து அவருடைய செக்யூரிட்டி, அவருக்குன்னு பாதுகாப்புக்குன்னு சிலர் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு சிலர்கிட்ட மட்டும் கேமரா, அதாவது மொபைல் ஃபோன் இருந்திருக்கு. ரெண்டாவது, அந்த கேமராவை பல நாட்களாக அவங்க அனலைஸ் பண்ணி டேட்டாவை எடுத்து 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 அப்படி அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அவங்களுடைய வாகனங்களை எங்கே நிறுத்துகிறாங்க, நிறுத்தின பிறகு அவங்க எந்த ரூட் எடுத்து அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்க. இப்படியே நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு டேட்டாவை கொடுத்தீங்கன்னா, தட் இஸ் கால் த ட்ரைனிங் டேட்டா செட். அது என்ன பண்ணும், அதை எடுத்து 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 ட்ரெயின் பண்ணி அது வந்து ஒரு சிமுலேஷன் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணி அது ஒரு பேட்டர்ன் கொடுக்குது, ஒரு பேட்டர்னை கொடுக்குது. இப்படி அந்த பேட்டர்னை எல்லாத்தையும் எடுத்து அது என்ன பண்ணியிருக்கு, எல்லா தகவல்களையும் ஒரு என்கிரிப்ஷன் மோடில் எல்லாத்தையும் இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கு. ஸோ அதோட கூட இணைந்த அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி CIA அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இந்த டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற. ஸோ தே ஹவ் யூஸ்ட் வெரி காம்ப்ளெக்ஸ் அல்கார்தம், நிறைய அல்கார்தம்லாம் யூஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணி, அதாவது அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க யார் யார் எந்தெந்த ஷிஃப்ட்டுக்கு வர்றா, எந்த ஷிஃப்ட்லேருந்து அவங்க போகிறாங்க, எந்த ரூட் எடுத்து போவாங்க, இப்படியெல்லாம் வந்து எந்தெந்த சீனியர் அஃபீஷியலுக்கு யார் யாரெல்லாம் பாடி கார்டாக இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளாரையே 2-3 பில்டிங் இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கில் அவர் எங்கே வேணாலும் அவர் என்ன செய்வாராம், அவர் வந்து போக்கும் வரத்துமா இருப்பார். முக்கியமாக ராத்திரியில் ரொம்பவே பெனீத் த கிரவுண்ட், அந்த பங்கரில் தான் அவர் இருப்பார். ஏன்னா தாக்குதல் எப்போவுமே ராத்திரி வேளையில் தான் அது நடக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டேட்டாவை இந்த அளவுக்கு எடுத்து இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருந்த ஒரு தலைவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா இனி நாளைக்கு இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இது வந்து ஒரு மல்டி இயர் ப்ராஜெக்ட் அண்ட் மல்டி இயர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கேதரிங். அப்போ நிறைய தகவல்களை எடுத்து அதிலிருந்து என்னாச்சு, அதிலிருந்து ஒரு நாலேஜ் டிரைவ் பண்ணி ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சி முக்கியமாக கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் இத்தனை மணிக்கு இங்கே ஒரு மீட்டிங் நடக்குது, ஆனால் அங்கே 3 அந்த காம்பவுண்ட்குள்ளாரியே வந்து 3 விதமான பில்டிங்ஸ் இருக்குது. பட் எங்கே இருக்குங்கிறதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. இஸ்ரேலும் ஈரான் பக்கத்தில் ஒன்றும் கிடையாது. இட் ஹேஸ் டு ஃப்ளை thousands of kilometers தாண்டி தான் பறந்து வரணும். ஸோ கரெக்டாக அந்த மீட்டிங் நடக்கிற கொஞ்ச நேரம் தான் அதுக்கு டைம் இருக்குது. அப்போ அந்த டைம்குள்ளே வந்து பாருங்கள், ஒரு 9:40 பிட்வீன் 9:40 and 9:45 AM கம்ப்ளீட்டாக வந்து 30 டன் அந்த பங்கர் பஸ்டர் பாம்ஸை போட்டு கம்ப்ளீட்டாக அந்த 100 அடிக்குள்ளே இறங்கி அது முழுவதுமாக அழித்து போட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் அ மினிட், ஒரு நிமிடத்திற்கு உள்ளேயே கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஈரான் நாட்டை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் உயிரோடு இல்லை. ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பேஜரை ஹேக் பண்ணவங்க, பேஜர் வழியாக வந்து அட்டாக் பண்ணவங்க இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதாவது இதை தான் என்ன சொல்லுவோம், எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன செய்வான், வகை தேடி இருப்பான். அப்போ யுத்தம் இதுதான், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இட் இஸ் நாட் கால்ட் டிசீவிங். இது யாரும் ஏமாற்றுவதில்லை. இது ஒரு துல்லியமான அந்த தகவல்களை சேகரித்து அந்த தகவல்களை ப்ராசஸ் பண்ணி இத்தனை மணிக்கு இத்தனை நம்ம ஏர்கிராஃப்ட்ஸ் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் போய் அங்கே ஒரு தாக்குதலை நடத்தி கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, தலையை உடைச்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அது ஒரு தலை இல்லாத ஒரு தேசமாக இருக்குது. ஆனால் இதனால இன்னும் கலவரங்கள் அதிகமாகிருக்கு. நிச்சயமாக இந்த கலவரம் ஒரு முடிவுக்கு வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் மக்கள்கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த இரானியன் ஆக்டோபஸினுடைய தலையாக கருதப்பட்டவர் தான் யாருங்க, இந்த அலி கமேனி. இவர் தான் முக்கியமான தலைவர். இவர் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதோடு கூட உலகம் அடுத்த வரலாறு பக்கத்திற்கு போயிருக்குன்னு சொல்லணும். த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இஸ் ட்ரமாட்டிக்கலி சேஞ்ச்டு, பயங்கரமாக மாறி இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தா ஏஐயுடைய வளர்ச்சி, சயின்ஸு, ஸ்பீடு, மனுஷனுடைய நாலேஜ், அந்த மாதிரி. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது இஸ்ரேலினுடைய வளர்ச்சி, இஸ்ரேல் தேசம் இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டு வராங்க பாருங்கள். இன்னைக்கு சமேரியா, யூதேயா எல்லாத்தையும் அவங்க கைப்பற்றி இன்னைக்கு அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட எதிரிகள், இப்படிப்பட்ட யுத்தங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பக்கம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
ஸோ அதுதான் பாருங்கள். ஸோ நவ் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி சைலண்ட். ஸோ கமேனி அவருடைய பேலஸ் முன்னாடி எப்படி இருந்தது, வீடியோஸே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. அதனால் நமக்கு அவ்வளோ வீடியோஸ் இங்கே போட முடியாது. இன்றைக்கி முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சில டைரெக்டாக அங்கேருந்து பேசக்கூடிய சில வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஹெட் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன் ஹீ வாஸ் ஆல்சோ கில்ட் இன் த அட்டாக். நிறைய பேர்த்துடைய படங்கள் பின்னாடி இருக்குது பாருங்கள். இதுதான் அவருடைய காம்பவுண்ட். ஸோ கொஞ்சம் கூட, அதாவது நம்மளை தாக்குறாங்கன்னு யூகிக்கிறதுக்கு முன்னாடியே 40 தலைவர்கள் இல்லையா, நம்மளை யாரோ தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதில் எந்த தலைவர்களுமே இல்லை. ஆக்சுவலாக அங்கே என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? என்ன நடந்திருக்கும்? ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் டேட்டா சொல்லுது, ஒருவேளை இஸ்ரேல் தாக்கினால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி அவர்களை தாக்கி அழிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை போடுறதான மீட்டிங் தான் அந்த மீட்டிங்கே அப்படின்னும் சொல்கிறாங்க. அந்த திட்டத்தை பேச ஆரம்பிக்கும் போதே அங்கே ஆட்களே இல்லை. ஸோ பலவிதமான ஒரு ரியாக்ஷன், அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் அந்த துக்கத்தை தெரிவிக்கிற வகையிலையும் இருக்கிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி எழும்பி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பழி வாங்குவோம், இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்கிற கூட்டமும் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பல நாடுகளில் கொண்டாடுறாங்க, தே ஆர் செலிப்ரேட்டிங் இட். அப்போ பாருங்கள், இந்த ரெஜிம் வந்து இந்த கடந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டசன்ஸ் ஆஃப் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட IRGC கிட்ட 2500க்கு மேற்பட்ட மிசைல்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. ஸோ அவங்க நியூக்ளியர் பாம்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய த்ரெட்டு எல்லாத்துக்குமே. ஸோ இது கூட சில நாடுகள் பேரையும் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குவைத், UAE, கத்தார், பஹ்ரைன், ஜோர்டான், அதில் சவுதி, அபுதாபி, துபாய், எல்லா இடங்கள்லையுமே தாக்குதல் நடந்திருக்கு. கடலில் விழுந்து கடல்லிருந்து வந்து தெரித்து வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஹோட்டலை தாக்கியிருக்கு. பல இடங்களில் வந்து பாதிப்பு இருக்குது. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். பல பொதுமக்கள் வந்து ஏர்போர்ட் தாக்கப்பட்டிருக்கு. ஏர்போர்ட்லேருந்து அவங்க மேற்கொண்டு ஃப்ளைட் எடுக்க முடியாமல் மற்ற தேசங்களுக்கு அவங்க போக முடியாமல் அவங்க தவிக்கிறாங்க நிறையா இடங்களில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த யுத்தம் ஆரம்பித்தோடனே என்ன விலை ஏறிடுச்சு, சிலிண்டரோட வேலையெல்லாம் ஏறிடுச்சு. இப்போ அவங்க முக்கியமாக வந்து அந்த ஹார்முட்ஸ், அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முட்ஸுடைய வழியை வந்து பாதையை நாங்கள் அடைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ தங்கத்தினுடைய விலை, மற்ற பொருட்களுடைய விலை, அந்த வியாபார கப்பல்கள் அந்த வழியாக போக முடியாததுனால பயங்கரமான ஒரு உயர்வு இருக்கும். நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். ஆப்ரேஷன் ரோரிங் லயனோட முக்கியமான பிளான் என்னென்னா, அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடாது. இஸ்ரேலுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டாக கருதுகிறாங்க. அதாவது எங்களை இருக்க விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆயுதங்களையும் அவங்க தயாரிக்கிறாங்க. அதனால இந்த ஈரான் சாம்ராஜ்யம் என்ன செய்யக்கூடாது, இந்த அணு ஆயுதங்களை அவங்க தயார் செய்யக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு எலிமினேட் இட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போடது என்ன, இப்போ பல நாட்களாக சொந்த மக்களையே 50,000க்கும் மேற்பட்ட மக்களை இந்த IRGC மற்றும் இந்த அலி கமேனியுடைய ஆட்சிக்கு எதிராக போராடியவர்களில் எத்தனையோ பேர்த்த மாணவர்கள் உட்பட அவங்களே அவங்களுடைய குழந்தைங்களை கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு சாம்ராஜ்யம் இருக்கக்கூடாது. அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். ஏன்னா ரெண்டாவது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நடந்துட்டுருக்கு. அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வராங்க. ஸோ சுவிசேஷம் தாராளமாக உள்ள பரவி செல்வதற்கான அனுகூலமான வாசலை கர்த்தர் அந்த இடத்துல, அந்த தேசத்தில் திறந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தோம், ஸ்டேஜ் 1 என்னது, உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகணும், எல்லார் காதுக்கும் இந்த சுவிசேஷத்தினுடைய நற்செய்தி போய் சேரணும். அதற்கான முயற்சியை எல்லாரும் எடுக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கமேனியினுடைய 2வது மகன் முஜ்தபா, இவர் தான் வந்து இப்போ மரித்து போன அலி கமேனியுடைய இடத்துக்கு வரப்போகின்ற அடுத்த சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லை, கொஞ்ச நேரத்திலேயே ஏர் சுப்பீரியாரிட்டி, அதாவது வான்வெளி இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்புகளையும் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு கீழே கண்ட்ரோலுக்குள்ளே யார் கொண்டு வந்தாச்சு? இஸ்ரேல், அமெரிக்கா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் ஸ்டாப்பாக அந்த இடத்துல யுத்தங்கள் நடக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு B2 பாம்பர் இதுதான் போய் ஈரானில் போய் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு என்ன செய்யுது, ஹாப்பியாக வந்து லேண்ட் ஆகுது பாருங்கள். இனி அடுத்த ஒரு 5 இயர்ஸ், அடுத்த ஒரு 7 இயர்ஸில் இந்த டெக்னாலஜியோடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறது யூகிச்சு கூட பார்க்க முடியல. இந்த யுத்தம் நாளைக்கு நிற்குமா, நாளானைக்கு நிற்குமானா யாருக்கும் தெரியல எப்போ நிற்கும் அப்படிங்கிறது. பாருங்கள், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மேலேயும் தாக்குதல் நடத்துது. எல்லா நாடுகளும் இப்போ எப்படி இருக்குது, கொந்தளிச்சு போய் இருக்குது. எல்லா நாடும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் எல்லாரும் இப்போ சவுதி அரேபியா கொடுக்கக்கூடிய சமீப செய்தி என்ன அப்படின்னா, நாங்களும் ஈரான் மேலே பதில் தாக்குதல் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கத்தார் வந்து இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். ஈரானுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்வது யாருன்னா கத்தாருங்கிற ஒரு நாடு. கடைசியில் கத்தார்லேயே என்ன நடந்துருச்சு, தாக்குதல். முதல்ல என்ன பண்ணாங்க, அமெரிக்காவுடைய US அந்த ஏர்பேஸ், அந்த இராணுவ தளங்கள் எங்கே இருக்கோ அதை தான் குறி வச்சு தாக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சென்டர், பொதுமக்கள் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா, அது எல்லாத்தையும் குறிவைத்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்ணா பின்னான்னு என்ன நடக்குது, அங்கேயும் இங்கேயும் இந்த மிசைலை போட்டால், இவ்வளோ பவர்ஃபுல் பாம்ஸை போட்டால் என்ன நடக்கும், எவ்வளோ பெரிய சேதங்கள் உண்டாகும், மிகப்பெரிய ஒரு அழிவை தேசங்கள் சந்திக்கும். நாளுக்கு நாள் வந்து பொருளுடைய விலைவாசி அதிகரிக்கும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். இப்போது ஈரானுக்கு நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் பரவலாக செய்தி கொடுக்கறது யார்? ரஷ்யா ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம், இந்த நார்த் கொரியா ஒரு பக்கம். சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணணும், யுத்தங்கள் நிறுத்தப்படணும், ஒரு சமாதானம் உண்டாகணும். அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஏன்னா செய்திகள் மாறிட்டே இருக்கிறனால இனி என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்றைக்கி என்ன டே அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரிம். நேற்றுக்கு சாயங்காலம் ஆரம்பித்து இன்னைக்கு முடியுது பூரிம். பூரிம்னா என்ன சொல்லுங்கள்? பூருங்கிற வார்த்தை நம்ம எங்கே பார்க்குறோம்? எஸ்தர் ராஜாத்தியோடைய புஸ்தகத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம். இதுலேருந்து சில சுவாரஸ்யமான சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில சீக்ரெட்ஸ் என்ன இருக்குது இந்த புக்கில் வந்து ஒளிஞ்சிருக்கு. இதில் வந்து ஒரு ஸ்டோரி போல் நம்ம பார்க்க முடியும். ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான அந்த ராஜா பேர் என்னது? அகாஸ்வேரு. அங்கே ராணி எஸ்தர். அங்கே ஒரு முர்தகாய் பார்த்தீங்கன்னா அந்த வாசலில் காவல் காக்கிற ஒருவர். முர்தகாய் என்ன ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்னு தெரியுமா? முர்தகாய் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். பென்யமின் சேர்த்தவர். அவர் தலைமையில் அன்னைக்கு ஒரு ஆமான் விழுந்தானா, இன்னைக்கு பெஞ்சமின்கிற ஒருத்தர் பேரில் இன்னைக்கு ஒரு மாடர்ன் ஆமான் விழுந்து போனான்னு சொல்லலாம். எப்படி 2300-500 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் அதே தேதியில் அதே மாதிரி காலகட்டங்களில் நடந்திருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்போது இந்த புக்கை யார் எழுதுனா? மொர்தகாயும் எஸ்தரும் சேர்ந்து எழுதினாங்க. இந்த கதையில் வரக்கூடிய ஒரு வில்லன் யார்? ஹாமான். ஸோ ஹாமானை பற்றியும் நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம் கடந்த வாரங்களில். பட் இன்றைக்கி பூரம் செலிப்ரேட் பண்ணுறதுனால ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து கற்றுக்கொள்ள போகிறோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் இந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பரிசுத்தத்துக்கு நேராக வரும்போதோ, அவங்க தேவாலயம் கட்டப்படும் பொழுதோ, அவங்க ஆசீர்வதிக்கப்படும் பொழுதோ, அது எல்லாத்தையுமே ஒரு எதிரி வந்து தடை செஞ்சுட்டே இருந்தான். ஸோ முக்கியமாக நம்ம பார்க்கும் பொழுது இது எல்லாரையும் திருப்பி கொள்ளலாம். எஸ்தர் ராஜாத்தினுடைய புஸ்தகம் உங்களுக்கு தெரிந்த சம்பவம் அல்ல, தெரியாத ஒரு சில வார்த்தைகளை தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பார்க்க போகிறோம். அப்போது எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எண்ணப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது.
இதுல 2 மாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த மாதம்? ஒன்று நிசான் மாதம், இன்னொன்று ஆதார் மாதம். நிசான் மாதம்ங்கிறது முதல் மாதம். யூதர்களுக்கு முதல் மாதத்தில் அவங்க கொண்டாடுற பண்டிகை எது? பஸ்கா பண்டிகை. அப்போ நம்மளும் இப்போ என்ன கொண்டாட போகிறோம்? ஏசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை, ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படிங்கிறத நினைவு கூறுகிற சில அதற்கான நாட்களையும் நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி யூதர்கள் அதை என்னன்னு கொண்டாடுறாங்க? எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் எங்களை வெளியே பத்திரமா கொண்டு வந்தார்னு சொல்லி அந்த கடைசி வாதையின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஜனங்களை ரட்சித்தார். ஸோ அதை அவங்க பஸ்கா பண்டிகையாக அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ பஸ்கா பண்டிகையினுடைய அந்த மாதத்தின் காலத்தில் ஒரு வில்லன் இருக்கிறான். இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். அகாஸ்வேரு என்பது 127 தேசத்தினுடைய மன்னனாய் இருந்தவன் தான் இந்த ராஜா. அவன் யூத குலத்தை சேர்ந்தவன் அல்ல. ஆனால் அவனுக்கு மனைவியாக வந்தவள் எஸ்தர் ஹடாஷா, ஒரு யூத குலத்தை சேர்ந்தவள், யூத பெண்மணி. அப்போ அவளுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அங்கிள் தான் என்ன செய்கிறாங்க? அவளை சின்ன குழந்தையிலிருந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துறாங்க. அவருடைய பெயர் மொர்தகாய். அங்கிள் பேர் என்னங்க? மொர்தகாய். மொர்தகாய் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரண்மனையினுடைய அந்த வாசலில் அவர் இருக்கிறார். அந்த நாட்களில் இந்த ராஜாவுக்கு அடுத்த ஒரு போஸ்டில் மிக பிரம்மாண்டமான ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டில் ஒருத்தன் இருந்தான். அவனுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆமான். அவனை பற்றி நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அமத்தெத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அப்போ நிறைய அவனுடைய அரண்மனையில் அவனுக்கு கீழே எத்தனையோ தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் எல்லா தலைவர்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவன் தான் இந்த ஆமான். இந்த ஆமான் யாருங்க? ஆகாகியன். ஆகாகியன்னா யாரு? அமலேக்கியன். அமலேக்கியன்ல ஆகாக் யாரு? Who is Agag? Agag is an Amalekite, but who is Agag? ஸோ அவனை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? ஸோ அவன் அமலேக்கியனுடைய ராஜா. அப்போ அதை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆகாக் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ராஜா, அவன் தான் அமலேக்கியர்களுடைய ராஜா. கர்த்தர் சவுலை ராஜாவா ஏற்படுத்தின பிறகு சவுல் கிட்ட கொடுத்த ஒரு முக்கியமான கடவுள் கொடுத்த வேலை என்னன்னா, அமலேக்கியர்களில் ஒருத்தரை கூட உயிரோட விடாம எல்லாரையும் அழிச்சிடணும்னு சொல்லும்போது எல்லாரையும் அழிச்சான். ஆனால் அமலேக்குடைய ராஜாவை மட்டும் உயிரோட பிடிச்சிட்டான். அப்போ உயிரோட பிடிச்ச இந்த ஆகாக அதே 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்துக்கு நம்ம வரும்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை என்ன செய்தாரு? அவனை கொன்று போட்டார். ஆனா அவன் விட்டு வைத்த அந்த இடைவெளிதான் அவனுடைய வம்சத்தில் தப்பி வந்த இந்த மனிதன் தான் இந்த ஆமான். சில அடிஷ்னல் மித்ராஷ் அவன் அந்த தால்முதில் சொல்லப்பட்டிருக்கிற ரிசோர்ஸை சொல்லுது. அவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவனுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கலாம். அதெல்லாம் நமக்கு பைபிள் இல்லாததுனால நம்ம அதை எடுக்கலை. ஆனால் இவன் யாருடைய மகன்தான்? அந்த அமலேக்கியன், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக இருந்த ஒரு எனிமியுடைய வம்சத்தில் வந்தவன் தான் யாருங்க? இந்த ஆகாக். ஆகாகுடைய வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஆமான். இந்த ஆமான் என்ன பண்ணுறான்? எப்பெல்லாம் ராஜாவை பார்க்கறதுக்காக அரண்மனைக்குள்ளே போகணுமோ ராஜாவுக்கு என்ன சல்யூட் அடிப்பாங்களோ அந்த சல்யூட்டை யாருக்கு அடிக்கணும்? இந்த ஆமானுக்கும் சல்யூட் அடிக்கணும், அவனுக்கு வந்தனம் சொல்லணும், அவனை கனப்படுத்தணும். ஆனால் இது எதையுமே அந்த வாசல் படியில் இருந்த மொர்தகாய் செய்யவே இல்லை. அப்போ அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. எல்லாரும் என்னை கனப்படுத்துகிறாங்க, எல்லாரும் என்னை வணங்குறாங்க, இவன் மட்டும் என்னை வணங்க மாட்டேங்கிறான்னு சொல்லி இவன் யாருன்னு இவனை பற்றி விசாரிச்சப்ப இவன் யூத குலத்தை சேர்ந்தவன் தெரியுது. உடனே அவன் சொன்னான், நான் மொர்தகாயை மட்டும் கொன்னா பத்தாது, நான் என்ன செய்யணும்? யூத குலத்தையே நான் அழித்து விடுவேன்னு சொன்னான். யூத குலத்து 127 தேசத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து யூதர்களையும் கொலை செஞ்சிருவேன். இப்போ அந்த சமயத்தில் தேவாலயம் இருந்துதான் இல்லையா? இப்போ எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம இருக்கிறோம்.
இப்போ நம்ம எப்படி படிக்கிறோம்? எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். இந்த மாதிரி தான் நம்முடைய புஸ்தகங்கள் எப்படி இருக்குது, அரேஞ்ச் ஆகிருக்குது. ஆனால் க்ரானாலஜிக்கல் ஆர்டர் படி நீங்கள் இந்த 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 இயரை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் இருதயத்தில். முதல்ல இந்த பாபிலோன் தேசத்தின் சிறையிருப்பிலிருந்து வரும்பொழுது ஜெருபாபேலுடைய தலைமையில் தான் ஃபஸ்ட்டு ஒரு டீம் வருது. பாபிலோன்லேருந்து எங்கே வருது? எருசலேம் வந்து இடிஞ்சு போன தேவாலயத்தை கட்டுறாங்க. 538 515 பிசி, 538 515 பிசியில் ஆலயம் கட்டப்பட்டாச்சு. அதற்கப்புறம் 483 473 அந்த சமயத்தில் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 ஆண்டு காலங்களுக்கு பிறகு எஸ்தர் ராணியுடைய சம்பவம் நடக்குது. ஸோ ரெண்டாவது தேவாலயம் கட்டின பிறகு ஜெருபாபேலுக்கு பிறகு யாருடைய காலத்தை நம்ம பார்க்குறோம்? எஸ்தருடைய காலத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அருமையான வசனம். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15 16 வசனத்தை வாசிங்களேன். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். இப்போ இதில் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை படிக்கிறோம். எந்த மாசத்துலங்க இந்த ரெண்டாவது தேவாலயம் கட்டி முடிஞ்சுது? இந்த யூத ஜனங்களை அழிக்கணும்னு சீட்டு போட்டு சீட்டு எந்த மாசத்துலங்க விழுந்தது? அதே ஆதார் மாதம். ஏன்னா ஆலயம் இருந்தால் மேசியா வருவார் அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? யூத ஜனம்னு ஒரு ஜனம் இருந்தால் தானே மேசியா வருவார். எப்படி பாருங்க, தேவாலயம் கட்டின உடனேவே பிசாசு எழும்பி தேவ ஜனத்திற்கு விரோதமாக ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். அப்போது தேவாலயம் கட்டி முடிஞ்ச வருஷமும் ஆதார் மாதம்தான், ஜனங்களை அழிக்கணும்னு நினைக்கிற வருஷமும் ஆதார் மாதம்தான். சரி, அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இவனுக்கு இப்போ யூத குலத்தை அழிக்கணும், கரெக்டா? அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கலாம்? ஃபஸ்ட்டு டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கணும்? ராஜா கிட்ட போய் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ராஜா, இந்த மாதிரி கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இவங்களை நம்ம அழிக்கலான்னு. ஆனால் ராஜாவை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சான்? ஒரு சீட்டு போட்டு குலுக்கி பார்க்குறான். பூர், அதாவது இது எதை குறிக்குதுன்னா, அன்றைக்கு அவர்களுடைய தெய்வங்களை குறிக்குது. எப்படின்னா பல சீட்டு போடுறான், ஒவ்வொரு மாதத்துக்கும் சீட்டு, அந்த மாதத்தில் எந்த நாளுங்கிற சீட்டு. அதனால தான் பூரிம், பூருனா சிங்குலர், பூரிம்னா ப்ளூரல். பூரிம் சீட்டுகளை குலுக்கி 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 போட்டு அது கரெக்டாக எந்த மாதத்தில் வந்து விழுகுது? ஆதார் மாதத்தில் வந்து விழுகுது. ஸோ அது அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ராஜாக்களுக்கும் மேலாக முதல்ல எப்படி பண்ணுவாங்களாம்? தான் வணங்குகிற விக்கிரகங்களுடைய வாக்கை கேட்பதற்காக இப்படி செய்கிறது வழக்கமா. அதனால தான் அதுக்கு பேர் பூர். இன்றைக்கும் கோயிலில் போய் சீட்டு போட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் பண்டைய காலத்தின் ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ ஜனங்களை அழிப்பதற்கு ராஜாவுக்கு மேலே யாருடைய, இன்னைக்கு ஆமான் இல்லை, இன்னைக்கு அமலேக்கியர்கள் கண்ணில் இல்லைனாலும் இந்த ஸ்பிரிட் இன்றைக்கும் இருக்குங்கிறத இன்னைக்கு நடக்கிற இந்த யுத்தங்களை வச்சு நம்ம பார்க்க முடியுது. சரியா? ஸோ இந்த அமலேக்கியன் என்ன செஞ்சான்? கொலை செய்வதற்காக அவன் எத்தனித்தான். அடுத்த ஒரு கேள்வி நான் உங்களை பார்த்து கேட்குறேன். இந்த அமலேக் அப்படிங்கிறது யாருடைய மகன்? ஏசாவினுடைய மகன், ஏசாவுடைய மகன். ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல அமலேக், அதாவது அவனுடைய பேரன், அவனோட பேரன் அமலேக்கை பற்றி நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல சில ப்ராஃபட்டிக்கலாக இப்போ இந்த ஜனங்களை நம்ம பார்க்க போகிறோம், தீர்க்க தரிசன விதமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம நினச்சிக்கணும், தீர்க்க தரிசிகள் அப்படின்னா இந்த எஸ்தரா இருக்கட்டும், இந்த மொர்தக்காயா இருக்கட்டும், தேவர் லைக் ப்ராஃபிட்ஸ் எப்படிங்கிறத கன்க்ளூஷனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? எதிர்காலங்களில் நடக்க போகின்ற சில காரியங்களை முன் அறிவிக்கிறாங்க, முன்னாடியே சொல்கிறாங்க. எப்படி சொன்னாங்கங்கிறத பார்க்கலாம். ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? தே ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் த ஹிஸ்ட்ரி, நடக்க போகின்ற சம்பவங்களை சொல்கிறாங்க. இன்றைக்கி மாதிரி ஐயோ இந்த மாதிரி தான் ஆண்டவர் காமிச்சார், இந்த ஃபஸ்ட்டு லெட்டரை காமிச்சார், லாஸ்ட் லெட்டரை காமிச்சார், வீட்டு அட்ரஸை காட்டினார், இதெல்லாம் வந்து டுபாக்கூர் ப்ராஃபஸி. இப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் பேச மாட்டார். சரியா? அதனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது.
ஸோ பாருங்க, எந்த மாதத்தில் அவங்க டெம்பிள் கட்டினாங்களோ அதே ஆதார் மாதத்தில் சீட்டு விழுந்து என்ன செய்தாங்க, அவங்கள கொலை செய்வதற்காக அவங்க நின்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல இந்த ஏசாவை பற்றின ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பெல்லாம் ஏசா யாக்கோபுக்கு எதிர்த்து வந்தான்னு சொல்லுங்க. அதாவது எதிர்த்து எப்போ தன்னுடைய சகோதரன் தனக்கு வேண்டிய ஆசிர்வாதத்தை பெற்று அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ அப்போ உடனே அண்ணங்காரன் என்ன பண்ணான், ஏசா என்ன பண்ணான், சந்தோஷமா எடுத்துக்கிட்டானா? கோபம் அதனால தான் என்ன செஞ்சா அவங்க அம்மா, நீங்கள் இருக்கவே இருக்காத, கொஞ்ச நாள் டென்ட்டை காலி பண்ணிட்டு நீ ஊர் பக்கம் போயிருன்னு சொல்லி அவ அனுப்பி வச்சா, லாபான் கிட்ட அனுப்பி வைக்கிறா. ஸோ எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த தேவ ஜனத்தினுடைய எதிராளியாகிய அமலேக்கியன் எழும்பி விடுகிறான். ரெண்டாவது 22 வருஷம் கழிச்சு மாமங்காரன்ட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஊருக்கு திரும்பி வரலான்னு வர்றாரு. யாரு? யாக்கோபு. திரும்பி வரும்பொழுது அவருக்கு ஒரு செய்தி வருது. தன்னுடைய அண்ணங்காரன் ஏசா எத்தனை பேர்த்தோட எதிரிட்டு வந்தான்? ஒரு 400 பேர்த்தோட என்ன செய்கிறான், எதிரிட்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் நாடு திரும்பலாம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உண்டாகுதோ அப்பொழுதெல்லாம் பிசாசானவன் எழும்பி விடுகிறான். அந்த தேசத்துக்குள்ள அவங்க வரக்கூடாது, ஏன்னா அவங்க வந்தா மேசியா வருவார். புரிஞ்சுதுங்களா? அப்போ எப்போ டெம்பிள் கட்டிட்டாங்களோ, டெம்பிள் கட்டினா இந்த மக்கள் எல்லாம் டெம்பிள்குள்ளே வந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல ஆமான் மூலமாக பிசாசு கிரியை செய்கிறான், அமலேக்கின் ஆவி கிரியை செய்கிறது. இந்த ஜனங்களை எல்லா தேசத்திலிருந்தும் அழிச்சு போட்டுறணும், ஒருத்தங்கூட உயிரோட இருக்கக்கூடாது. மூன்றாவதாக ஒரு குறிப்பு, அது நான் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கிறேன். அதனால் இது நம்ம பைபிள் இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாக்கோபு மரித்த பொழுது ஹெப்ரோனுக்கு கொண்டு போய் மக்பேலா கொகையில் அவரை வைக்க போகும் பொழுது அப்பொழுது எதிராக வந்தான் ஏசா. ஏற்கனவே உன்னுடைய மனைவி லேயாளை கொண்டு வந்து இந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்ட, அடக்கம் பண்ணிட்ட. அதனால உன் கோட்டா முடிஞ்சிருச்சு, நீ இங்கே வரக்கூடாது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ள நீ வரக்கூடாது. அந்த சமயத்தில் தான் சொல்லப்படுகிறது, யாக்கோபினுடைய மகனாகிய தானுக்கு பிறந்தவன் கூஷிம் எழும்பி அவனுடைய தலையை வெட்டி போட்டானாம். இது அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தில் இப்படி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. இப்படி பல முறை இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, தேவாலயம் கட்டப்படும் பொழுது, அவர்கள் மறுபடியும் தேசத்திற்குள் திரும்பி வரும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே அமலேக்கியன் வேலை செய்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ ஏசாவினுடைய மகன் எலிப்பாஸ், எலிப்பாசினுடைய மகன் தான் இந்த அமலேக். அப்போ இந்த அமலேக்கினுடைய ஆவி கடந்து போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இது ஒரு பொல்லாத ஆவி. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த உடனே யார் வந்துட்டா, அமலேக்கியன். யாத்ராகம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அமலேக்கியன் ஒரு படையெடுத்து இந்த இஸ்ரவேலர்கள் மேலே யுத்தம் தொடுத்தான். அவன் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தான்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் அவன் ட்ராவல் பண்ணி வர்றான் அமலேக்கியன். யாத்ராம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வனாந்திரத்தில் சவுதி அரேபியா பெனின்சுலாலிருந்து இவங்க தங்கியிருக்கிற சீனாய் மலை வரைக்கும் அவன் வர்றான். எதுக்கு வர்றான்? இவங்க போய் அவங்க நிலத்தை அபகரிக்கவும் போகிறதில்ல, இவங்க அவங்க கிட்ட வியாபாரத்துக்காக போகவும் இல்லை, அவங்கள சூறையாடகவும் போல, அவங்க கிட்ட தண்ணி கேட்கல, அவங்க கிட்ட வழியும் கேட்கல. அப்புறம் எதுக்கு அமலேக்கியன் அவங்க மேலே யுத்தத்துக்கு வந்தான்? காரணமே இல்லை, யூதர்கள் இருக்கக்கூடாது, யூதர்கள் இருக்கக்கூடாது. ஏதாவது அர்த்தம் இருக்கா? யாத்திரம் 17ஆவது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அமலேக்கியன் ஏன் வந்தாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு பிசாசு எழும்பி போராடுவது எதற்கு? ஒன்றுமே இல்லை, விசுவாச வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் தள்ளி விடுறதுக்கு தான், ஆண்டவரோட பிள்ளைகளை தள்ளி விடுறதுக்கு தான் பிசாசு போராடுவதே. அதற்காக தான் விசுவாச ஓட்டத்திலிருந்து அவனை ட்ராக் மாற்றி விடணும், நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய வழியை அவன் அடைக்கலான்னு நினைக்கிறான். இன்னைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விதமான போராட்டம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமினுடைய சந்ததிக்கும். ஸோ இன்னைக்கும் அமலேக் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈவில் நேஷன் த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி. ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதை வாசிச்சுட்டு எனக்கு இப்போ நடக்கிற யுத்தத்தை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஒரு ஆச்சரியமாகவே இருந்தது.
அதை தாவீது எழுதுகிறார் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 60வது அதிகாரம். இது திரும்ப திரும்ப நானும் வாசித்தேன், எப்படியெல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. வாசிங்க 8வது வசனத்திலிருந்து. மோவாப் தன் பாத பாத்திரம். மோவாப் என் பாத பாத்திரம். ஏதோமின் மேல். யாருங்க ஏதோம்? ஏசாவினுடைய சந்ததி தான் ஏதோமியர். ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். அவரே எங்களுடைய சத்துருக்களை மிதித்து போடுவார். இப்படி பல அதிகாரம், அதாவது சங்கீதம் 109 அங்கே நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 109, சங்கீதம் 108 இந்த வசனங்களையெல்லாம் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு நடக்கிற சம்பவத்தை போலவே எனக்கு இருந்தது பாருங்க. சங்கீதம் 140 நான் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த இப்போ ஏதோமியர்களை நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ யாரை பற்றி நம்ம படிக்கிறோம்? ஆமானை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆமான் யாரு? ஒரு அமலேக்கியன். அவன் யாருடைய ஜெனரேஷன்லேருந்து வந்தவன்? அவன் ஏசாவுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்து அதில் வந்த ஒரு ராஜா, ஆகாகுடைய ராஜா. அந்த ராஜாவுடைய டைரக்ட் டிசெண்டன்ட் தான் யாருங்க? இந்த எஸ்தர் காலத்தில் இன்னைக்கு கொண்டாடுறாங்க பாருங்க, பூரிம் பண்டிகை. இந்த பண்டிகையில் அவன் கொலை செய்யப்பட்டான், அவன் கொன்று வீழ்த்தப்பட்டான். அதை கொண்டாடுற விதத்தில் தான் என்ன செய்கிறாங்க? இந்த பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. இந்த ஆமானை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். 8வது வசனத்தில் பாருங்க, கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதேயும். அலிகமேனி ஈரானுடைய எண்ணங்கள்லாம் என்ன? டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல், டெத் டு த ஜூஸ். கீழே யூதர்களை எப்படியெல்லாம் பழி வாங்கணும், அவங்கள கெட்டவங்க, அவங்கள கொலை செய்யணும். பள்ளிக்கூட பாடத்திலிருந்து ஒரு பாடத்திட்டமாகவே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? அது செய்கிறாங்க. 9வது வசனம் பாருங்க, என்னை வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலையிலேயே மூடுவதாக. இஸ்ரேல் நாட்டை சுற்றி யார் தான் இருக்கிறா? சுற்றி வளைஞ்சு கட்டிக்கிட்டு எல்லாம் இந்த ஈரானுடைய ப்ராக்சி தான் இருக்குது. ஹமாஸ், ஹெஸ்போல்லா, ஹூத்திஸ், இந்த பயங்கரவாதிகள் தான் யாரை சூழ்ந்திருக்கிறா? இஸ்ரவேலை சூழ்ந்திருக்கிறாங்க. நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. போட்டாம்பார் 30 பங்கர் பஸ்டர் பாம். நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. அக்கினியிலும் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுகுழியிலும் தள்ளப்படுவார்கள். 100 அடி பள்ளத்தில் எங்கே போய் விழுந்துட்டாங்க பாருங்க. இந்த வசனத்தை நான் இன்னைக்கு இப்படி கொஞ்சம் மேட்ச் பண்ணி படித்து பார்த்தேன். பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை. கடைசி வரை அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது. என்னது? இஸ்ரவேல் இருக்கக்கூடாது. பொல்லாத நாவு எல்லாருக்கும் அதே தான் சொன்னான். கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். அவன் செய்த பொல்லாப்பு அவனையே என்ன செஞ்சிருச்சு? வேட்டையாடிச்சு. பாருங்க, அதுதான் சொல்கிறாங்க. அந்த இன்டெலிஜென்ட் ஏஜென்சி என்ன பண்ணாங்களாம், கடைசி அந்த ஃபோனெல்லாம் ஹேக் பண்ணி பிஸி மோட்லேயே வச்சுட்டாங்களாம். ஒரு அலர்ட் மெசேஜ் கூட வரல. கேட்டால் சைனா அனுப்பிச்சுது, அதை அனுப்பிச்சுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எப்போ நம்பர் கால் பண்ணாலும் த நம்பர் யூ ஹேவ் கால்ட் இஸ் கரண்ட்லி பிஸி. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் உனக்கு விரோதமாக வந்ததா? உன் தேசத்தை அழிக்க வந்தாங்களா? உன் தேசத்தை சூறையாட வந்தாங்களா? உன் தேசத்தை பங்கு போட வந்தாங்களா? வீணா சண்டைக்கு வந்தாங்களா? பார்த்தீங்களா? நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஸோ இதெல்லாமே தாவீது யாரை பற்றி எழுதினார் அப்படின்னா, ஏதோமியர்களை வைத்து எழுதினார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு சொல்லுகிறது. இப்போ இந்த ஏதோமியர்களுடைய வம்சத்தை பற்றி நான் படிக்கும்போது ஜெர்மாமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஜெர்மாமியா ஆஃப் ஏதோம், பாபிலோனியர்கள் எழுதிய தால்முத் புஸ்தகத்தில் இவங்க யாருன்னு எழுதப்பட்டிருக்குன்னா, இவங்களுடைய ஜீன் எங்கே இருக்கான்? ஜெர்மனியில் இருக்கான். அதாவது சில இடத்துல ஆண்டு சொல்வேன், சிவந்த மேனியும் அழகிய கண்களும் இந்த ரூபமும் இந்த சுருளான முடியும், இதெல்லாம் என்னன்னா இன்னைக்கு அவன் அமலேக்கியனா பாபிலோனியனான்னு தெரியாது.
ஆனால் அவனுடைய பிளாண்ட் ஹேர், அவனுடைய ப்ளூ ஐஸ், இல்லை அவனுடைய தோற்றம், அவனோட ஹைட்டை வச்சு இவர்கள் ஆரியர்கள், இவங்க இதுன்னு இன்றைக்கும் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் பைபிள் கிவ்ஸ் மோர் கிளாரிட்டி ஆன் ஐடென்டிட்டி. அப்போ பாருங்க, அப்படி சொல்லும்போது தாழ்முதில் ஒரு சம்பவம் வந்து ஏதோ ஒரு பகுதியில் நான் படித்தேன். அதில் அவருடைய பேர் என்ன, கேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் 1898 அக்டோபரில் ஜெர்மனியிலிருந்து ஜெருசலேமுக்கு உள்ளே வரும் பொழுது, இந்த யூதர்களுக்குடைய கலாச்சாரம் என்னன்னா, எந்திரிச்சு அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லணும், ட்ரெடிஷ்னலாக அவங்கள பிளெஸ் பண்ணணும். ஆனால் அவர் சொன்னாராம், இவன் ஒரு அமலேக்கியன், நான் இவனை என்ன செய்ய மாட்டேன், பிளெஸ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோன்னா, இந்த ஏதோம், இந்த ஏசாவுடைய வம்சத்தின் அமலேக்கு, இவங்களுக்கும் ஆண்டவருடைய ஜனத்துக்கும் எப்பொழுதுமே எந்நாளும் பகை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஆமான் என்ன செய்கிறான், ராஜாவை சந்தித்து, ராஜா இந்த ஜனங்களையெல்லாம் நம்ம கொண்டு போடணுன்னு ராஜா தான் கையில் இருந்த முத்திர மோதிரத்தை கழட்டி, இந்தாப்பா நீ வச்சுக்கோன்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், எல்லா தேசத்தின் இருக்கிற மக்களை ஆதார் மாதத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், நான் கொலை செய்ய போகிறேன். இந்த செய்தி மொர்தெகாய்க்கு, வாசலில் இருந்த மொர்தெகாய்க்கு கேட்குறான். அப்போ மொர்தெகாய் என்ன செஞ்சான், இவன் இப்படிப்பட்ட ஒரு ரகசிய திட்டத்தை இவன் வச்சிருக்கிறான். அதனால தான் இப்போ நம்ம சங்கீதம் 140 படித்தோம், ஆண்டவரே அந்த திட்டத்தை என்ன செய்யாதீங்க, அவனுடைய இஷ்டத்துக்கு அவனை விட்டுறாதீங்க, அவனை விட்டிங்கன்னா அவன் உலகத்தையே அழிச்சிருவான் தாவீது சொல்கிறது மாதிரி இந்த மொர்தெகாய் எஸ்தர் ராணி காதில் போடுறாரு. எஸ்தர், யூத குலத்துக்கே ஒரு ஆபத்து வந்திருக்கு, இந்த நேரத்தில் நீ சும்மா இருக்கக்கூடாது, நீ எந்திரிச்சு செயல்படணும்னு. சமயம் வந்தது, உபவாசித்து ஜெபித்தாள், கர்த்தர் வாசலை திறந்தார், ராஜா கிட்ட கரெக்டாக அந்த பெட்டிஷனை கொண்டு போனா, கர்த்தர் அந்த காரியத்தை என்ன செய்தார், தலைகீழாக மாற்றி போட்டார். ஆமான் மொர்தெகாய்க்கு தான் வீட்டில் ஒரு பெரிய தூக்கு மரத்தை அவன் செஞ்சு வச்சுருந்தான். அந்த தூக்கு மரத்தில் என்ன செஞ்சாங்க, அவனையே தூக்கில் இட்டார்கள். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு எத்தனை பசங்க இருந்தாங்க, ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். எத்தனை பசங்க இருந்தாங்க அவனுக்கு? 10 பசங்க இருந்தாங்க, 10 பாய்ஸ். பாருங்கள், அவங்களுடைய பசங்க யார் யார் பேரெல்லாமோ எழுதப்படலை. ஆனால் இந்த ஆமானுடைய 10 பசங்க பேரும் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கடைசி அதிகாரத்தில் பாருங்கள், எஸ்தர் 9வது அதிகாரத்தில், அங்கே 7வது அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரெல்லாம் தேவையா? ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணாங்க, இப்போ ஆமான் தானே கெட்டவன், ஆமானை தானே கொலை பண்ணியாச்சு. ஆனால் இப்போ எஸ்தர் என்ன செய்கிறா, ஆமானை மட்டும் விடலை, ஆமானுக்கு பிறந்த 10 பிள்ளைங்களையும் என்ன செஞ்சா, கொன்று போட்டா. அப்போ கொன்று போட்டு என்ன சொல்கிறா, அத்தனை பேர்த்தையும் அந்த தூக்கில் போட்டுட்டா. அன்றைய தினம் சூசான் அரண்மையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை ராஜ சமூகத்தில் எத்தனை பேர்த்த கொண்டோம். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும், ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றாள். ஏற்கனவே அவன் செத்து அவன் தூக்குல தொங்கிட்டு இருக்கிறான். அப்போ எதுக்காக இந்த இடத்துல எஸ்தர் இன்னொரு நாளுன்னு கேட்டாங்க? Why did she ask for one more day? செத்த பிணத்தை ஏன் இன்னொரு நாள், நாளைய தினமும் இதை செய்யப்படவும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு நாள் வரலாறுல நடக்குங்கிறத தீர்க்க தரிசனமாக உரைத்தாங்க. அது எப்போ நடந்தது? 1946 நடந்தது. அதாவது 1930s ஹிட்லர்னு ஒரு ஆள் ஜெர்மனியில் எழும்பினான். அதுக்காக தான் நான் சொன்னேன், ஜெர்மனியில் இருக்கிறவர்களை எப்படி பார்த்தார்களா? பாபிலோன் தாமுதில் எழுதியிருக்கிறது, அவர்களை எப்படி பார்த்தாங்க? ஜெர்மானியர்களாக பார்த்தாங்க, அதாவது அமலேக்கியர்களாக பார்த்தாங்க. ஸோ ஹிட்லர்னு ஒருத்தன் எழும்பினா, உலக மகா பெரிய யுத்தங்கள் வந்தது, 1, 2 வந்தது, 100 மில்லியன் பீப்புள் செத்தாங்க, 6 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டாங்க, கேஸ் சேம்பரில் வச்சு கொலை பண்ணப்பட்டாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் கொண்டு போய் கொலை செய்யப்பட்டாங்க. எதுக்கு கொன்னானே தெரியல, ஆனால் கொன்னான். கரெக்டா? அதுதான் அமலேக்குடைய ஆவி.
ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அப்போ தான் 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன் மூலமாக இஸ்ரவேலர்களுக்குன்னு ஒரு நாடு என்ன செய்யப்பட்டிருந்தது, அவங்களுக்கு கிராண்ட் ஆகிருந்தது, அவங்களுக்கு ஒரு நாடு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னும் நாடை அவங்க சுதந்திரிக்கல, அவ்வளோதான். ஆனால் இஸ்ரவேலர்களுக்குன்னு ஒரு நாடு வேணுங்கிற அந்த நாடு அவங்களுக்கு கட்டளையாக, அக்ரிமெண்ட்டாகவே, இன் டாக்குமெண்ட் பிரிட்டிஷ் கொடுத்துருச்சு. அதான் பால்ஃபோர் டிக்ளரேஷன். உடனே என்ன, யார் எழும்பிட்டா பாருங்க, அந்த இடத்துல யாக்கோபு நாட்டுக்கு திரும்பி வரும்போது ஏசா எழும்பி 400 பேர்த்தோட போயிட்டான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுறவங்களுக்கு ஒரு நாடு கிடச்சி நாட்டுக்குள்ளே வர்றாங்க. உடனே இங்கே ஹிட்லர் ரூபத்தில் ஒரு அமலேக்கியன் என்ன செஞ்சிட்டான், பிசாசு எழும்பிட்டான். புரியுதா உங்களுக்கு? எப்படியெல்லாம் ஆண்டவருடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, தேசத்திற்குள்ளே வரும் பொழுதெல்லாம் அவன் எழும்புறான்னு பார்த்தீங்களா? சரி, இதை யோசித்து சொல்லுங்களேன், என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த இஸ்ரவேலர்களை கொலை செய்த ஒரு 10 பேர்த்த 1946 தூக்கில் போட்டாங்க. 1946 ஹிட்லர் கூட இருந்த மிக முக்கியமான நாசி தலைவர்கள் 10 பேர்த்த தூக்கில் போட்டாங்க. இன்னொரு குறிப்பும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஆமானுக்கு ஒரு மகளும் இருந்தாலாம். அந்த மகள் மேலேருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டா. தன்னுடைய தகப்பன் என்ன தெரியாமல் வரும்போது மேலேருந்து ஏதோ ஒன்றை கீழே போட்டு, இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக படித்ததை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே 10 குமாரர்கள் பற்றி இருக்குது. ஆனால் அவளுடைய குமாரத்தி மேலேருந்து கீழே விழுந்து என்ன செஞ்சிட்டா, அப்பா மேலேயே இப்படி அசுத்தத்தை போட்டுட்டமேன்னு தற்கொலை செய்து கொண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துக்கு வரலாம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது ஒரு 11 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. யார் அவங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் இஸ்ரவேல் மக்களை 6 லட்சம் யூதர்களை கொலை செய்கிறதுக்காக திட்டம் போட்டவங்க. அப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சில எழுத்துக்கள் சின்ன சின்ன எழுத்துக்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தான். சின்ன சம்வேர் இன் பிக் ஃபாண்ட் அண்ட் சம்வேர் இன் ஸ்மால் ஃபாண்ட். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது பார்த்த ஞாபகம் இருக்கா? எபிரேய மொழியிலே எழுதப்பட்ட எஸ்தர் ராஜாத்தியினுடைய புஸ்தகம் பாருங்க. இதில் ஒரு சில இதில் பாருங்க, இப்போ பாருங்க, ஒரு சில எழுத்துக்கள் ஸ்மால் லெட்டர்ஸ். ஏன் இந்த எழுத்து சின்ன எழுத்தாக வந்திருக்குங்கிறது ஃபஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் புரியவே இல்லை. ஏன் சில எழுத்துக்களை எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தரே இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க? ஏன் எஸ்தரும் மொர்தெகாயும் இது எழுதியிருக்கிறாங்க? தா ஷின் ஜாயின், இந்த 3 எழுத்துக்களும் எப்படி இருக்காமா, சின்ன எழுத்துக்களாக பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் இந்த 3 எழுதுனாங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், எபிரேய எழுத்துக்களுக்கு நியூமரிக்கல் வேல்யூவும் இருக்குது. ஸோ ஜாயின் 7, 300, 400. இது 3 கூட்டல் எவ்வளவு? 707. 7 + 300 + 400 707. ஸோ இந்த 707னா என்ன, யாருக்குமே புரியல. இதோடைய விளக்கம் எப்போ புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் 1946 தான் புரிஞ்சுது. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னொரு எழுத்து பாருங்க, இன்னொரு தகவல் அவங்களுக்கு அதே வேதாகமத்திலேருந்து கிடச்சிது. வாவ் 6. அப்போ 6வது முறையாக வரக்கூடிய 707. இப்போ பாருங்க, 707, 1707, 2707, 3707, 4707, 5707. இப்போ நம்ம 2026 வருஷத்துக்கு நம்ம நம்பர் கொடுக்குறோமா? ஆனால் எபிரேய கேலண்டரின் படி 1946 உடைய ஈக்குவலன் நம்பர் என்னன்னா 5707. அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்க்குறோம்ல, நாளைய தினமும் செய்யவும் அப்படிங்கிறது வரலாற்று பக்கங்களில் யூதர்களுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொரு முறை நடக்கும். எப்படி தேவாலயம் ஆதார் மாதத்தில் கட்டப்படும் பொழுது ஆதார் மாதத்திலேயே அவங்கள அழிக்கணும்னு சீட்டு போட்டானோ, அதே மாதிரி இவங்களுக்கு நாடு கிடைக்கும் பொழுது இதே மாதிரி ஒரு சம்பவம். அப்போ தான் அவங்க பார்த்தாங்க. ஸோ இது எதை குறிக்குது? 5707 அப்படின்னு எபிரேய கேலண்டரில் இருக்கக்கூடிய ஈக்குவலண்ட்டான கிரிகாரியன் கேலண்டருடைய நம்ம பழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலண்டரில் அதோடைய நம்பர் என்னங்க? 1946 இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கேலண்டரில். அப்போது 5707 இப்படி ஒரு சம்பவம் நடந்துதா? 1946 ஒரு சம்பவம் நடந்துதா அப்படின்னா ஆமாம். இதெல்லாமே நியூயார்க் டைம்ஸில் வந்த தலைப்புச் செய்திகள், நியூஸ் பேப்பரில் வந்த தலைப்புச் செய்திகள். அப்போ பாருங்க, எப்படி இந்த வேதாகமத்தில் இந்த 10 பேர்த்துடைய
பேர் அச்சிடப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி 1946 இந்த 11 பேர்த்தையும் அன்னைக்கு ட்ரையலுக்கு கொண்டு வந்து 11 பேர்த்துக்கும் தூக்கு தண்டனைன்னு மரண தண்டனையை விதிச்சுது. அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ட்ரையல் நடந்தது. இவங்களை வந்து துப்பாக்கியில் சுடணுமா இல்லைனா இவங்களுக்கு வேற விதமான தண்டனையை கொடுக்கணுமான்னு. நம்ம ஷூட் பண்ணோன்னா அது வந்து மிலிட்ரி படி அது ஒரு கௌரவமான மரணமாக இருந்துரும். அதனால இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஒரு அவமானத்தின் பனிஷ்மெண்ட்டாக இவங்களை மரத்தில் தூக்கில் போடணுங்கிற ஆர்டரை அன்னைக்கு இருந்த நீதிபதி கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, இந்த எக்ஸிகியூஷன் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஒருவன் தற்கொலை செய்து கொண்டான். அந்த அத்தனை பேத்துடைய பேரும் லிஸ்டா எப்படி எஸ்தர் புஸ்தகத்துல எழுதி இருக்கிறதோ அதே மாதிரி என்ன இருந்தது, பேரு போட்டு அத்தனை பேத்தோட படம் போட்டு பாருங்க. 11 others to hang, 1 committed suicide and 10 were hanged. இதெல்லாம் யதார்த்தமா நடந்திருக்குமா? ஸோ மற்றொரு நாள், நாளைய தினம் அப்படிங்கிறது இதைத்தான் இங்கே குறிக்குது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, எப்போவுமே இந்த மாதிரி பண்டிகையின் காலத்தில் அவங்க என்ன செய்வாங்களாம், எல்லாருக்குமே வந்து அவங்க gift கொடுத்துக்குவாங்க, எல்லாருக்குமே வந்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்களாம். ஸோ அந்த 9ஆம் அதிகாரம் நேரம் இல்லாததுனால நான் முடிக்கிறேன். பாருங்கள், இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா தோரால பொறுத்த வரைக்கும் அவங்க அன்றைக்கி நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபிசிக்கலாக அவங்கள அட்டாக் பண்ண வந்தான். அதனால் பூரிம் ஃபெஸ்டிவல் ஆமான் அன்னைக்கு கொலை செய்யப்பட்டான். அதை சந்தோஷமாக எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா அன்னைக்கு தே வில் ஈட் பிக் மீல், நிறைய பிரியாணியெல்லாம் செஞ்சு யூதர்களுடைய முறைமையின்படி நல்ல தடபுடலான விருந்து சாப்பிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெல்த்தெல்லாம் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் சூறையாட நினைத்தான் ஆமான். அவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் அவங்கள கொன்று என்ன செய்யணும், அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க நினைத்தான் ஆமான். அதனால் என்ன செய்வாங்களாம், இந்த பூரிம் பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் மற்றவங்களுக்கு சேரிட்டி கொடுப்பாங்களாம். எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்களாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவங்கள அந்த தோராவையே டிஸ்ட்ராய் பண்ண நினச்சான், அவங்களுடைய வேதாகமத்தை அழிக்க நினச்சான். அதனால தான் அன்றைக்கி மறுபடியும் அந்த மிட்ஸ்வா வைப்பாங்களாம். இப்படி என்ன செய்வாங்கன்னா இன்றைக்கி அந்த நாட்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாம் எஸ்தர் மாதிரி வேஷம் போட்டுட்டு அழகழகாக பாடல்கள்லாம் பாடிட்டு அப்படி அவங்க என்ன செய்வாங்க, கோலாகலமாய் அவர்கள் கொண்டாடுவார்கள். பட் இந்த வருஷம் அவங்க ஒருவேளை பங்கர்ஸ்லேருந்து அவங்க கொண்டாடலாம். So Israel strikes Tehran and has eliminated the modern day Haman. So they are celebrating a different Purim 2026. சரியா? சரி, இப்போ இந்த நேரத்திலையும் பாருங்க, இன்றைக்கு அந்த அமலேக்கியன் இல்லை. யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, போன வாரம் ஒரு நியூஸ் வந்தது. கரெக்டாக நெத்தனியாஹு இருக்கிற இடத்துலையே பாம் போட்டு அவருடைய ஆஃபீஸ் எல்லாத்தையும் தரமட்டமாக்கிருச்சு தெஹரான். அதனால அவருக்கு என்ன நடந்ததோ தெரியல. அந்த நியூஸ் கேட்டிங்களா? இப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாமா? இப்போ நமக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய பாஸ்டர் அவங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெல் அவீவ்லேயும் ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் நடந்தது. தெல் அவீவ், ஜெருசலேம்லாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல போன வாரம் பயங்கர தாக்குதல், 8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஜெருசலேம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் வால்யூம் கொடுங்க. நம்ம பாஸ்டர் தாஸ் பென் டேவிட் இஸ்ரேலிருந்து நமக்காக இந்த வீடியோலாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க. பாருங்க, அந்த மிசைல் அட்டாக், மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் வழியாக அட்டாக் நடந்தது இல்லையா, அந்த பகுதிகளை தான் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு மெயின் ஹிட் நடந்த இடம் அங்க, சரியா? அந்த இடத்துல மெயின் ஹிட் பண்ண மிசைல் விழுந்தது வந்து அங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த தெரு முழுவதுமே வீடுகள் சேதமாக இருக்கிறது தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா உள்ள இப்போ என்னன்னா என்ன இஸ்ரேல் ராணுவம் சொல்றாங்கன்னா முதல் முறையாக கிடையாது, ஈரானுடைய அந்த மிசைல்
ஹெட் இருக்கு இல்லையா, அந்த முன்னாடி கூர்முனை இருக்கு இல்லையா, அது வந்து இந்த தடவை யூஸ் பண்ணதும் சரி. அதே போல எல்லாரும் அங்க இவாக்குவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இருந்து. இதுவரை 13 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, 1325 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க, 1500 பேர் இடத்த காலி பண்ணி வேற இடத்துக்கு இஸ்ரேல் நாட்டில் போயிருக்காங்க. இந்தியா ஸ்ரீலங்கா ஸோ இங்கே ஸ்ரீலங்காலேருந்து வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜபாலயம், வீடு, அதெல்லாமே தாக்கப்பட்டிருக்கு. சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, வீடுங்களை சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடு ஓடெல்லாம் உடைஞ்சிட்டு பார்க்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்க எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறது. இங்கெல்லாம் வீடு பண்ணாங்க, இதில் வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த வீடெல்லாம் வந்து எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டாங்க. இந்த வீடெல்லாம் ரொம்ப சேர்ந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கொத்து குண்டுகள் மாதிரியான அது அந்த இதுதான் 2ஆம் தேதி நடந்த தாக்குதல். அது வெடிச்சு செதறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாமே டேமேஜ் ஆகுது பார்க்குறீங்க. நான் வந்து இப்போ ரைட் சைடில் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த வீட்டில் இந்த காங்கிரீட் எல்லாமே உடைஞ்சிருக்கு. ஃபுல்லாக போலீஸ் வந்து பிளாக் பண்ணிச்சிருக்காங்க. இது அந்த சினகாக்ல இருக்கக்கூடிய அந்த புஸ்தகங்கள் அதெல்லாமே எல்லாம் சின்னக்காக்கில் உள்ள ப்ரையர் புக்ஸ், பாம் ஷெல்டரில் இருந்த பெட்ஸ், பிளாங்கெட்ஸ் எல்லாமே. பக்கத்தில் இந்த பாம் ஷெல்டர். அவங்க சொல்கிறாங்க சரியான தூக்கமே கிடையாது, சைரன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, நாங்கள் வந்து பாம் ஷெல்டர்ஸில் நாங்கள் போய்ட்டே இருக்கணும் அப்படின்னு. இந்த பாம் ஷெல்டர் இருந்த இடம் இடம் அங்கே இருக்கு. இங்கிருந்து பாதிக்கும் வீடு வீட்டுலாம் இங்கிருந்து கீழே அப்படியே உங்களுக்கு
ஸோ பார்த்தீங்கன்னா போன வாரம் நிறைய பஸ்ஸஸ் எல்லாம் தீப்பற்றி எரிந்து நிறைய பஸ்ஸஸ் சேதம் அடைஞ்சுது. ஸோ அதே மாதிரி கமேனி இறந்துட்டார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மிகப்பெரிய தாக்குதல் அந்த ஊர்ல எல்லாம் நடந்ததை நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லா தேசங்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஊடகங்கள் வழியாக நீங்கள் நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். சென்ட்ரல் இஸ்ரேலையும் மிகப்பெரிய தாக்குதல். அதை விட போன வாரம் சொன்னாங்க பெஞ்சமின் அவர் தாக்கப்பட்டிருக்காருன்னு. இப்போ நம்ம அவருடைய ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். அவருடைய ஆஃபீஸ் இருக்கிற இடம் தான் இதுதான். அதுதான் பிரைம் மினிஸ்டர் இருக்கிற ஏரியா. நான் நிற்கிற இந்த தெருவில் இப்போ எனக்கு இருக்கு, நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஃப்ளாக், இதுதான் வந்து பிரசிடென்ட். நான் நிற்கிற இந்த தெருவில் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் நத்தனியானுடைய ஆஃபீஸ். இன்றைக்கு ஈரான் நடத்தின தாக்குதலில் இந்த பகுதியில் எதுவுமே பாதிக்கப்படலை. இது எல்லாமே எந்த சேதமும் இல்லாமல் நார்மலாக இருக்குது. ஜெருசலேமுடைய முக்கியமான இந்த சிட்டிக்குள்ளே எந்த விதமான தாக்குதலும் இன்றைக்கி நடக்கலை. ஸோ எந்த விதமான ஒரு தாக்குதலும் நடக்கலை. ஸோ இப்படி வரக்கூடிய செய்திகள்லேயும் சில செய்திகள் உண்மை செய்திகளும் உண்டு, சிலது வந்து ஒரு பொய்யான செய்திகளும் உண்டு. ஸோ நம்ம அதை கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா இந்த 4 நாட்களில் நம்ம சேகரித்த நம்ம பார்த்த செய்திகள்லாம் ஏராளமான செய்திகள். ஸோ இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணலாம். தொடர்ந்து யுத்தங்கள் நடக்குது. ஈரானும் வந்து நாங்கள் பழி வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு அறிகுறியாக ஒரு ரெட் கலர் ஃப்ளாக் அவங்க ஏற்றி இருக்கிறாங்க. தெஹரானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே புகை மண்டலமாக இருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் தாக்குதல் நடத்தப்பட்டு எல்லா இடங்கள்லையும் சேதங்கள், மனுஷங்க அங்கேயும் எங்கேயும் அவங்க ஓடுறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லோரும் இப்பொழுதும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸோ இந்த ரோரிங் லயன் அப்படிங்கிற இதில் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் இது வந்து மற்ற தேசங்களில் நடக்கக்கூடியது. அபுதாபி, துபாய் மற்றும் சவுதி பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலுடைய இம்பேக்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்க்ளூடிங் கத்தார் ஏர்போர்ட்ஸ் தாக்கப்பட்டிருக்கு, ஒரு பெரிய ஷிப்பு தாக்கப்பட்டிருக்கு, ஈரானுடைய நிறையா கப்பல் மூழ்கி இருக்குது அப்படிங்கிறதையும் அமெரிக்கா அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பல விதமான தாக்குதல், ஒருவரை ஒருவர் அழிக்கிறத நம்ம பார்க்குறோம், தாக்குதல் நடத்துகிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ ஒரு சில நாடுகள் வந்து நாங்கள் அவங்களுக்கு ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோங்கிறாங்க. இவ்வளோ நடந்தும் ஈரான் வந்து நாங்கள் விட போகிறது இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக மிசைலுடைய மழை பொழிஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஸோ அமெரிக்காவை சேர்ந்த சில இராணுவ வீரர்களும் அவங்க இந்த யுத்தத்தில் மரித்து போயிருக்கிறாங்க. ஸோ கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை தரணும். ஸோ இந்த 4 நாட்கள் செய்தியை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான கஷ்டம். ஸோ இந்த 3 விதமான கட்டிடங்கள் இருந்தது. இதை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்டே வந்து தவறுதலாக வீழ்த்தப்பட்டிருக்குது. இப்போ ஒவ்வொன்றும் வீழ்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அது கோடிக்கணக்கான மதிப்புள்ள இது. கிட்டத்தட்ட சொல்கிறாங்க இட் மைட் காஸ்ட் ஈவன் சம் thousands of crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு விதத்தில் மனிதர்கள், பொருட்கள், பண சேதங்கள் இல்லையா, அதுக்காகலாம் நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஒரு விடுதலை காணும் வரை நம்ம ஜெபிக்கணும். உலகம் முழுவதும் வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இவங்க தயாரிக்கிற அணு ஆயுத நிலைகள் இதெல்லாம் மறுபடியும் அவங்க தயாரிக்கக்கூடாது. எப்படி எஸ்தர் வந்து ஆமான மட்டுமல்ல அவனுக்கு பிற்பாடு இருந்த தலைவர்களையும் அந்த நாட்களில் 10 குமாரர்களை ஒழித்தாலோ அதே போல் தான் இன்றைக்கி இஸ்ரேல், அமெரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு சிலரை விட்டாலும் நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்க, இதே மாதிரி இஸ்ரேலை அழிக்கிறதுக்கான தாக்குதலை எடுப்பாங்க. இனி அணு ஆயுதங்களையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா உலகத்தையே அவங்க பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இதெல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு தெரியணும். வேதத்தில் படி நம்ம பார்க்கும் பொழுது கட்டாயமாக இது ஒரு சமாதானத்தில் முடியும். ஒரு நாளும் இஸ்ரேல் தோற்று நிற்காது. ஸோ பல ரக விதமான லைக் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சம் ப்ளூ ஸ்பேரோ, சில ரொம்ப லோ காஸ்ட் ட்ரோன்ஸ் அதெல்லாம் நிறைய அனுப்பியிருக்கிறாங்க, தாக்குதலை நடத்தியிருக்காங்க. நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம இப்பொழுதும் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். அவருடைய வருகைக்கு
நம்ம எல்லாரும் ஆயத்தப்படணும், தேசங்கள் சந்திக்கப்படணும், தேசம் ரட்சிக்கப்படணும், ஒருத்தருக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் போயிடக்கூடாது. இப்பொழுதும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே அப்பா, ஒரு மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் மத்திய கிழக்கு பகுதிகளில் ஆண்டவரே உருவாகி இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தின் மேகம் ஆண்டவரே அப்பா, அது விலகி போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த யுத்தம் மேலுமாக விரிவடைந்து பல தேசங்களுக்குள்ளாக தாக்குதல் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி போடுவீராக. அந்த இருதயத்தின் யோசனைகள், துன்மார்க்கருடைய இருதயத்தின் யோசனைகள் நிலை பெறாதபடிக்கு கர்த்தர் தடுத்து போடும்படியாக தாவீது ஜெபித்தது போலவே சங்கீதம் 140 வைத்து நாங்களும் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, குறிவைத்து தாக்கப்படுகிறது வானத்திலேயே அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, அது எந்த இடத்திலும் ஆண்டவரே ஜனங்கள் வசிக்கின்ற இடங்களுக்குள்ளாக விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பின் ஒரு வளையத்தை தேவன் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்வீராக. நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், கிரகிக்க கூடாத பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தின் சமாதானத்திற்காக, பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஆண்டவரே அவர்கள் எடுத்த இந்த ஒரு ஆண்டவரே யுத்தத்தின் நிலை ஆண்டவரே இது நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, ஈரான் தேசத்திற்குள்ளாக ஒரு பெரிய ஆண்டவரே ஆட்சி மாற்றம் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்சி மாற்றம் அந்த இடத்திற்குள் வரட்டும். ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு சுதந்திரமாக அந்த ஜனங்கள் வாழ கூடிய ஒரு நிலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளாக ஒரு சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே அப்பா, ஒரு சமாதானத்தை பேசுகிறோம். சமாதானத்தின் காரணர், சமாதானத்தை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்தின் நடுவிலே, அச்சத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய பொது மக்களை ஆண்டவரே ஜனங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம்ப்பா. பயமின்றி அவர்கள் தங்கி தாபரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, விசேஷமாக பயண தடை ஏற்பட்டு பல இடங்களில் ஆண்டவரே சிக்கி இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதி சீக்கிரத்தில் தகப்பனே இந்த பயணத்தின் சேவைகள் துவங்கப்படட்டும். அவர்களை பத்திரமாய் ஆண்டவரே நாடு சேர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய சொந்த ஸ்தலங்களுக்கு பத்திரமாய் வருவார்களாக. பயணத்தை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம்ப்பா. இந்த யுத்தத்தின் சூழ்நிலையில் ஆண்டவரே பணமின்றி தவிக்கிறவர்கள், பொருளின்றி தவிக்கின்றவர்கள், ஆண்டவரே அத்தியாவசிய தேவை பொருட்கள் இல்லாமல் தவிக்கின்ற குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு நபருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் அழகாய் சந்தித்து நடத்துவீராகப்பா. இது அதிசீக்கிரத்தில் ஒரு முற்று பெறட்டும். ஆண்டவரே, உலக தலைவர்களுடைய உயிர் பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. சத்ருவன் தொடாதபடிக்கு எல்லா சத்ருவின் தந்திரமான ஆயுதங்கள் விழுந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த அமலேக்கின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக கர்த்தர் தாமே ஆண்டவரை பொறுப்பெடுத்து பாதுகாத்து நடத்துவீராக. தேசங்களை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்திய தேசத்தை உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. காஷ்மீரில் ஆண்டவரே ஒரு சில கலவரங்கள், சென்னையில் கலவரங்கள், ஆண்டவரே கேரளாவில் கலவரங்கள் என்று சொல்லி பல இடங்களில் ஆண்டவரை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. இது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரை ஓய பண்ணுவீராக. ஆண்டவரே, ஒரு அமைதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு சமாதானம் உண்டாகட்டும். மனிதன் அழிக்காதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே நல்ல இருதயத்தை, நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இஸ்ரேல் தேசத்திலிருந்து எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவரே அப்பா, அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் எங்களுக்கு படமாக்கி அனுப்பிய பாஸ்டர் தாஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.